11வது கேள்வி. பெரிய பாதை ஒன்றில் பயணிக்கும் பொருள் ஒன்றின் அதி உயர் உயரத்தில் அதன் கதி எறியப்பட்ட கதி யூவின் அரைவாசியாகும். புவியீர்ப்பு ஆர்முடுகள் G எனின் அதன் கிடை வீச்சு யாது? சரி, நாங்கள் கேள்விகளை வேகமாகவும் ஷோர்ட்டாகவும் தான் பார்க்க போறோம். சரிதானே? உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் எரிய இயக்கம் அடிக்குது என்று சொன்னா அதோட கிடை வேகம் ஒருபோதும் மாறாது. கிடை வேகம் ஒருபோதும் மாறாது. வழித்தடை இல்லாத சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு வார கேள்விகள்லையும் வழித்தடை இல்லாத சந்தர்ப்பம் தான் வரும். அப்ப அந்த அடிப்படையில பெரியத்துல கிடை வேகம் மாறாது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த இடத்துல ஆரம்ப கிடைவேகம் என்னவோ அதே கிடைவேகம் தான் அதோட அதி உயர் புள்ளிலையும் கிடைவேகமா வரும். அதி உயரத்தில் அதன் கதி எறியப்பட்ட கதி யூவின் அரைவாசியாகும். சொல்லுங்க, அதி உயர் புள்ளியில அந்த பொருளோட நிலைக்குத்து வேகம் 0. அதி உயர் புள்ளியில நிலைக்குத்து வேகம் 0 என்றா நிலைக்குத்தாக எந்த வேகமும் இல்லை. அதி உயர் புள்ளியில அந்த பொருள் கொண்டுள்ள ஒரே ஒரு வேகம் இடைவேகம் மட்டும்தான். எனவே அதி உயர் புள்ளியில அது என்ன கதி என்று சொல்றோமோ அந்த கதி அதோட கிடை வேகத்துக்கு தான் சமன். அதி உயரத்தில் அதன் கதின்னு சொல்றது அதி உயரத்துல என்ன கிடைவேகமோ அதுதான் கதி. யூன்னு சொல்றது அதன் கிடைவேகம். அதாவது அதி உயர் புள்ளியில கதின்னு சொல்றது அதோட கிடைவேகத்துக்கு தான் சமன். எனவே யூன்னு சொல்றது இந்த பொருளோட கிடைவேகம் இருக்குத்தானே. அதாவது என்ன சொல்றாருன்னா, எறியப்பட்ட கதி யூவின் அரைவாசியாகும். எனவே அதி உயர் புள்ளியில அதோட கதின்னு சொல்றது U/2. இந்த U/2ன்னு சொல்றது பொருளோட கிடைவேகம். எனவே இந்த கிடைவேகம் மாறாது. ஸோ இங்கேயும் கிடைவேகம் U/2 தான், இங்கேயும் கிடைவேகம் U/2 தான், இங்கேயும் கிடைவேகம் U/2 தான், இங்கேயும் கிடைவேகம் U/2 தான். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு பொருளை வீசுறீங்க, சரிதானே? அதை U என்ற கதியோட வீசுறீங்க. எறியப்பட்ட கதி U. அதி உயர் புள்ளியில அதோட கதி U/2. அதி உயர் புள்ளியில கதின்னு சொல்றது கிடைவேகம் தான். நீங்களே சொல்லுங்க, U என்ற கதியோட எறியப்பட்ட ஒரு பொருளோட கிடைவேகம் U/2 வரணும் என்றா கட்டாயம் இந்த கோணம் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலா சொன்னா U into cos theta சமன் U/2 என்று வரும். ஒரு கதியோட எறியிடம் அதி உயர் புள்ளியில அதோட கதி யூட அரைவாசியா மறுதண்டா ஸோ கட்டாயம் எங்களுக்கு அந்த மாற்றத்துக்கான ரீசன் cos theta 60 என்று வர வேணும். ஸோ நீங்கள் எறிஞ்ச இந்த ஆங்கிள் 60. நீங்களே சொல்லுங்க, அந்த பொருள் கிடைவேகம் U/2 தான், எப்பயும் கிடைவேகம் U/2 தான். ஆனால் எவ்வளவு நேரம் வழியில நிக்கலாம் என்றதை நிலைக்குத்து வேகம் தான் தீர்மானிக்கும். எனவே கிடைவேகம் U cos 60. எனவே நிலைக்குத்து வேகம் U sin 60 என்று வரும். அதாவது U into sin 60 √3/2 என்று வரும். ஸோ உங்களோட நிலைக்குத்து வேகம் √3U/2 என்று வரும். ஸோ உங்களுக்கு தெரியும் அதன் கிடை வீச்சு யாது என்றது கேள்வி. ஸோ அது கதியின் அரைவாசியாகும். புவியீர்ப்பு ஆர்முடுகள் G எனின் அதன் கிடை வீச்சு யாது? உங்களுக்கே தெரியும், பூமியில ஒரு பொருள் நீங்க மேத்தமெட்டிக்கலா சொல்றேன்னா இப்படி சொல்லலாம். ஸோ V சமன் U plus 80 என்று போட்டு செய்யலாம். அல்லது S சமன் UT plus half 80 ஸ்கொயர் போட்டு செய்யலாம். நான் சுருக்கமா சொல்றேன், உங்களுக்கே தெரியும். பூமியில ஒரு பொருளை மேல வீசினீங்களா ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோட வேகம் 10ஆல குறையும்.
அதாவது ஜி ஆல குறை, ஜி என்ற நம்பரால குறை. இது எவ்வளவு நேரம் வழியில நிக்கலாம், இது எவ்வளவு நேரம் வழியில நிக்கலாம் என்று சொல்றது நிலைக்குத்து வேகம் தான் தீர்மானிக்கும். உங்களுக்கு தெரியும் எங்களோட நிலைக்குத்து வேகம் √3u/2. சொல்லுங்க, இந்த இடத்துல √3u/2 இருந்த நிலைக்குத்து வேகம் அதி உயர் புள்ளியில கட்டாயம் நிலைக்குத்து வேகம் 0 வேணும். ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 குறையும். எனவே இவ்வளவு வேகமும் குறையறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு கேட்டா அதை ஜியால பிரிச்சா சரி. உங்களுக்கு இது விலங்கல்லண்டா v சமன் u பிளஸ் 18. ஸோ அதிவியல் புள்ளியிட வேகம் 0, மேல போறதுக்கான நேரம் தான் நான் காண போறேன். ஸோ ஆரம்ப வேகம் √3u/2 மைனஸ் gt. ஸோ இதுல இருந்து நீங்கள் இந்த மைனஸை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ்ஸா மாறும். ஸோ டி சமன் இந்த கோவை வரும். சொல்லுங்க, இது மேல போறதுக்கு எடுத்த நேரம். மேல போறதுக்கு எடுத்த நேரம் எவ்வளவோ அதே மாதிரியான டைம் தான் அது கீழே வாரத்துக்கும் எடுக்கும். எனவே மொத்தமா இது மேல போய் கீழே வாரத்துக்கு எடுத்த மொத்த நேரம் இந்த நேரத்திட 2 மடங்கு. 2ம் 2ம் கேன்சல். எனவே இந்த பொருள் வழியில நிக்க போற நேரம் √3u/g என்று வரும். இந்த பொருள் வழியில பிரயாணம் செய்ய போற தூரம் நேரம் √3u/g என்று வரும். உங்களுக்கு இப்ப இது வழியில நிக்க போற நேரம் தெரியும், கிடை வேகமும் தெரியும். ஸோ கிடை வேகத்தை வழியில நிக்கிற நேரத்தால பெருக்கினீங்கன்னா கிடை வீச்சு வரும். ஸோ √3u/g இன்டூ கிடை வேகம் u/2. u/2 பெருக்கினீங்கள் என்றால் உங்களுக்கு √3u²/2g என்று வரும். உங்களோட ஆன்சர் தேர்ட் ஆன்சர் வரும். ஸோ இந்த கேள்வியோட ஐடியா இதுதான். நீங்கள் கிடை வேகத்தை கண்டு அதுல இருந்து கோணத்தை கண்டு அந்த கோணத்துல இருந்து நிலைக்குத்து வேகத்தை கண்டு நிலைக்குத்து வேகத்தை வச்சு கொண்டு அது வழியில பயணம் செய்யற தூரத்துக்கு வந்து அந்த தூரத்துல இருந்து அதை நீங்க கிடை வேகத்தால பெருக்கினீங்கள் என்றால் இடை இடப்பெயர்ச்சி வரும். சரிதானே? உண்மையில இதை நீங்க இந்த அளவுக்கெல்லாம் எழுதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலா நல்லா செய்யற ஒரு ஆள் இங்க u அங்க u/2 சொன்னா கட்டாயம் இது 60 என்று விளங்கிடும். இது 60 என்று விளங்கினால் உங்களோட நிலைக்குத்து வேகம் இந்த பெருமானம் என்று பார்த்துட்டு சொல்லலாம். இதை மனதால செய்ய இயலும், ஒரு 1 லைன்ல விட எடுத்து இருக்க இயலும். நீங்க விளங்க வேணும் என்று சொல்லித்தான் நான் துண்டு துண்டா எழுதியிருக்கிறேன். இல்லதானே? ரைட். வழியில நிக்க போற நேரம் தெரியும், கிடை வேகம் தெரியும். கிடை வேகத்தை வழியில நிக்கிற மொத்த நேரத்தால பெருக்கினா உங்களுக்கு கிடை வீச்சு வரும். சரிதானே? நீங்க விரும்பினா இந்த வழியில நிக்க போற மொத்த நேரத்தை h=ut + ½at²லையும் கண்டுபிடிக்கலாம். சரிதானே? அது உங்களுக்கு மொத்த நேரம் மட்டும் வரும். அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப நாங்கள் அடுத்த கேள்விக்கு வருவோம். 12வது கேள்வி. வில் மாறிலிகள் k1 மற்றும் k2 உடைய இலேசான 2 சுருள்வில்கள் தொடராக இணைக்கப்பட்டு ஒரு நிலையான தாங்கி ஒன்றில் தொங்க விடப்பட்டுள்ளன. நீங்க இலேசான அப்படின்னா விச்சுருளுக்கு திணிவில்லை. சரிதானே? தொடராக இணைக்கப்பட்டு ஒரு நிலையான தாங்கி ஒன்றில் தொங்க விடப்பட்டுள்ளன. இந்த சேர்மான வில்லின் சுயாதீன முனைக்கு ஸ்மோலம் திணிவுடைய ஒரு சிறிய பொருள் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. பொருளுக்கு சிறிய நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி ஒன்றானது வழங்கப்பட்டு விடுவிக்கப்படும் போது அது A வீச்சத்துடன் நிலைக்குத்து எளிமை இசை இயக்கத்தில் ஈடுபடுகின்றது. அப்போது இரு வில்களும் இணையும் புள்ளி X-இல் ஏற்படும் எளிமை இசை இயக்கத்தின் வீச்சம் யார்? என்ன கேள்வின்னு சொன்னா,
K1 K2 சொல்லக்கூடிய ரெண்டு விச்சுருளை தொடராக இணைச்சிட்டு அதில் அடிப்பகுதியில ஸ்மால் எம் திணிவுடைய ஒரு திணிவை இணைச்சி இந்த திணிவை நீங்க கீழே இழுத்து விடும் பொழுது இந்த திணிவு இருக்குத்தானே, இந்த திணிவு ஏ வீச்சத்தோட எளிமை இசை இயக்கத்தை அடிக்குதாம். ஏ வீச்சத்தோட எளிமை இசை இயக்கத்தை அடிக்குதாம். அந்த டைம்ல எக்ஸண்ட உள்ளீட வீச்சம் என்னன்றது கேள்வி. உங்களுக்கு தெரியும், ஒரு விச்சுருள் மொத்தமா அடியில ஏ என்ற நீட்சி வருதுன்னு சொன்னா அந்த நீட்சி மேல இருக்கிற ஒவ்வொரு அலகு நீளங்களோட மொத்த நீட்சியிட கூட்டுத்தொகையா தான் வரும். உதாரணமா இவர் ஏ என்று சொல்லக்கூடிய தூரம் கீழே போறாருண்டா, இவர் இப்படி எளிமை செய்யும் அடிக்கிறாருண்டா, இந்த எக்ஸ்ன்னு சொல்றது அதை விட கொஞ்சம் சிறிய எளிமை இசை இயக்கத்தை தான் அடிக்கும். மேல போக போக அந்த எளிமை இசை இயக்கத்துல வீச்சம் குறைஞ்சு கொண்டு வரும். சரிதானே? சரி, உங்களுக்கு என்ன கேள்விண்டா, இந்த கீழே இருக்கிற திணிவு ஏ என்ற வீச்சத்தோட எளிமை இசை இயக்கம் அடிக்குதுண்டா, எக்ஸண்ட புள்ளி அதுவும் மேல கீழே ஆடிக்கொண்டிருக்கும். அதுவும் எளிமை இசை இயக்கம் அடிக்கும். பட் எக்ஸண்ட புள்ளியிட வீச்சத்தை விட எம்மண்ட புள்ளியிட வீச்சம் அதில் பெருசா வரும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் தானே, எங்களோட விச்சுருளோட அடியினுடைய மொத்த நீட்சி என்று சொல்றது, ஒரு விச்சுருளோட அடிப்பகுதியிட மொத்த நீட்சி என்று சொல்றது மேல உள்ள ஒவ்வொரு அலகு நீளங்களோட சிறிது சிறிது நீட்சிகளோட மொத்த கூட்டுத்தொகையா தான் வரும். ஸோ இந்த எம்மண்ட பொருள் நீட்சி அடையுது என்று சொல்றது மேல உள்ள எக்ஸண்ட பொருளோட நீட்சியும் சேர்ந்துதான் வரும். சரிதானே? அப்ப மொத்தமா விளங்கி கொள்ளுங்க, எம் இப்படி ஆடுதுன்னு சொன்னா எக்ஸ் அதை விட குறைவா தான் ஆடும். அப்படியே மேல போக 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 ஒவ்வொரு பார்ட்டிகளோட வீச்சமும் குறைஞ்சு கொண்டு வரும். எம் இப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட் இப்படி வரும், இந்த பாயிண்ட் இப்படி வரும், இந்த பாயிண்ட் இப்படி வரும், இப்படி வரும். ஸோ மேல போக போக அந்த வீச்சம் குறைவா. ரைட், எங்களுக்கு என்ன கேள்விண்டா, எக்ஸண்ட உள்ளீட வீச்சம் என்னன்றது கேள்வி. அது நீங்களே சொல்லுங்க. நாங்கள் இதை வெரி ஷார்ட்டா செய்வோம், லாங் மெத்தட்ல செய்யலாம், நான் சுருக்கமா செய்யறேன். போனீங்க, இது ஒரே பாரமற்ற ஒரே விச்சுருள் தானே, ஒரே பாரமற்ற ஒரே விச்சுருள் தானே. உங்களுக்கு தெரியும், ஒரே பாரமற்ற விச்சுருள்ல நிலைக்குத்தாக ஒரு திணிவை தொங்க விடப்படும் பொழுது ஒரு இலை மாதிரி தான். பாரமற்ற விச்சுருள் தானே, இலை மாதிரி தான். ஸோ இங்க எஃப் என்ற விசை இருந்தா இங்கேயும் எஃப் என்ற விசை தான் வரும். காரணம் இலேசான, இலேசான. இங்க எஃப் என்ற விசை இருந்தா இங்கேயும் எஃப் என்ற விசை தான் வரும், இங்கேயும் எஃப் என்ற விசை தான் வரும். எப்படி ஒரு பாரமற்ற ஒரே இலையில ஒரே இழுவை வருமோ அது மாதிரி ஒரு பாரமற்ற இலேசான விச்சுருள் முழுவதும் ஒரே இழுவை தான் வரும். தொடர் நிலையில விசைகள் சமனாத்தான் வரும். அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த ரெண்டு விச்சுருளுக்கும் பதிலா நான் என்ன யோசிக்கலாம், என்றா இந்த ரெண்டு விச்சுருளுக்கும் பதிலா தனியா இது ரெண்டிட விளையுள் தொடராக உள்ள ரெண்டு விச்சுருளுக்கும் பதிலாக தனியா ஒரு விளையுள் வில்மாறிலி, இது K1 இது K2 சொன்னா K1 K2 வில்மாறிலியுடைய இரண்டு விச்சுருள்கள் தொடராக இருக்கும் பொழுது விளையுள் வில்மாறிலிக்கான பெருமானம் எல்லாருக்கும் தெரியும், அது K1 K2 கீழ் K1 plus K2 என்று வரும். இந்த சுற்ற இந்த அமைப்பை நான் தனியா இந்த மாதிரியான விளையுள் வில்மாறிலியுடைய தனி ஒரு வில்லா கருதும் பொழுது இங்க என்ன வீச்சம் வந்ததோ அதே வீச்சம் தான் இங்க வரும். நீங்களே சொல்லுங்க, ஒரு விச்சுருள் ஏ என்ற வீச்சத்தோட அசையுதுன்னு சொன்னா இந்த விச்சுருள் ஏ என்ற வீச்சம் கீழே வந்தா, இந்த விச்சுருள் ஏ என்ற வீச்சம் கீழே வந்தா அந்த டைம்ல
இந்த விச்சுருள்ள தாக்குற விசை சரிதானே சமநிலையில இருந்து போட்டு ஏ என்ற தூரம் கீழே வந்தா சரிதானே மேலதிகமா உருவாக்க போற விசை F சமன் KE படி வர்ற வீச்சம் A என்று சொன்னா அந்த விசை A என்ற வீச்சத்துக்கு இவர் வரும் பொழுது இந்த விச்சுருள்ள ஏற்படுத்த போற விசை இவர் A என்ற தூரம் கீழே வார அந்த கணம் இந்த விளையுள் விச்சுருள் A என்ற நீட்சி அடையும் எல்லாம் சமநிலை புள்ளியிலிருந்து தான் கதைக்கிறோமா திணிய யோசிக்க வேண்டாம் எஞ்சிய யோசிக்க வேண்டாம் ஸோ A என்ற நீட்சி அடையும் சொல்லுங்க அப்படி என்றா அந்த F சமன் கேக்கு நீங்க போடலாம் விளையுள் வில்மாறிலி K1 K2வின் கீழ் K1 சக K2 இன்டு A என்று போடலாம் அதாவது இதுல மேக்சிமம் வீச்சம் A ஆக இருக்கிற கணம் F சமன் K1 K2வின் கீழ் K1 பிளஸ் K2 இன்டு A இதுல தாக்குற விசை இந்த விளையில விச்சுருள்ள தாக்குற விசை F சமன் K1 K2வின் கீழ் K1 சக K2 டாட் Aக்கு சமனா வரும் சொல்லுங்க இந்த விசைதான் இந்த விச்சுருள் எல்லாத்திலையும் தாக்கும் தொடர்ல விசை சமன் லேசான விச்சுருள் தான் அப்படின்னா சொல்லுங்க இந்த விசை F தான் இங்கேயும் தாக்கும் சொல்லுங்க அப்ப இந்த விச்சுருள்ல இந்த விசை F தாக்கும் பொழுது இந்த விச்சுருள் எவ்வளவு தூரம் கீழே நீட்சி அடையலாமோ அந்த நீட்சி தான் எக்ஸண்ட புள்ளியில வீச்சமாக வரும் சரிதான் இவங்க ரெண்டு பேர்ட மொத்த நீட்சியும் சேர்ந்துதான் கீழே உள்ள திணிவிட மொத்த வீச்சம் வரும் அதாவது இந்த கேபிட்டல் என்று சொல்றது K1 நீட்சி சக K2 நீட்சி அது வேற பிரச்சனை நான் சும்மா சொல்றேன் அப்படி இந்த கேள்விக்கு உங்களுக்கு தேவை எக்ஸ்ட்ரா வீச்சம் தானே எக்ஸ்ட்ரா வீச்சம் சொல்றது K1 என்று சொல்லக்கூடிய விச்சுருள் இந்த விசை காட்டும் பொழுது இந்த விசை இந்த விளையில ஏற்படுத்தப்படும் பொழுது K1 வில்மாறிலுடைய விச்சுருள் எவ்வளவு நீட்சி அடையுமோ அதுதான் எக்ஸண்ட புள்ளியிட வீச்சமா வரும் உங்களுக்கு தெரியும் ஒரு விச்சுருள்ல ஏற்படுத்தப்படுற விசைக்கு சமன்பாடு F சமன் KE இந்த திணிவுல ஏ வீச்சம் அடையணும்னா திணிவுல தாக்க போற மொத்த விசை K1 K2வின்கள் K1 சக K2 A வரணும் நீங்களே சொல்லுங்க இந்த விசைதான் இந்த இழை முழுவதும் தாக்கும் இந்த விசை சமன் K1 வில்மாறிலியுடைய விச்சுருள்ளையும் இதே விசைதான் தாக்கும் ஸோ இந்த விசை K1ல தாக்கும் பொழுது அது என்ன நீட்சியை ஏற்படுத்துமோ அதுதான் எக்ஸினுடைய வீச்சம் அதை நான் A டேஷ் என்று சொல்றேன் Fக்கு இதை போடுங்க அந்த Kன்னு சொல்றது K1 ஸோ K1 டாட் எக்ஸ்ட வீச்சத்துக்கு நான் A டேஷ் போடுறேன் ஸோ K1ம் கேன்சல் ஆயிடும் ஸோ உங்களோட A டேஷ் சமன் K2வின் கீழ் K1 பிளஸ் K2 டாட் A என்று வரும் சரியா ஸோ உங்களுக்கு அது போத் ஆன்சர் வரும் இப்படி செய்யலாம் இதே ஷார்ட் மெத்தட் தான் இதை விட ஷார்ட்டாகவும் செய்யலாம் அது உங்களுக்கு விளங்கினா விளங்கி கொள்ளுங்க அதில் டீப்பாவெல்லாம் கதைக்க நேரம் போதாது என்ன நடந்தாலும் இந்த விச்சுருள்கள் எல்லாம் தொடர்ல தானே இருக்குது தொடர்ல இருந்தா விசை சமன் தானே இலேசான விச்சுருள்கள் தொடராக இருக்கும் பொழுது ஒவ்வொரு விச்சுருளையும் தாக்குற விசை சமன் தானே F சமன் KE படி F மாறாது F மாறாத போது ஒவ்வொரு விச்சுருள நீட்சியும் வில் மாறிலிக்கு நேர்மாறு விகித சமன் இது K1 இது K2 நீட்சி அதுல K2ஆகவும் இதுல K1ஆகவும் வரும் மொத்த நீட்சி A அதை நாங்கள் K1 சக K2வால பிரிச்சுட்டு நேர்மாறுதானே ஸோ K2வால பெருக்கி விட்டீங்களா சரிதானே உங்களுக்கு K1 நீட்சி அதாவது வீச்சம் A டேஷ் வரும் இதை நீங்க விளங்கினா விளங்கி கொள்ளுங்க அதுல நுணுக்கமான விஷயங்கள் அதெல்லாம் கதைச்சா நேரம் போதாது ஒரு டீசெண்டான வழி இதுதான்
சரிதானே? ஓகே. ஸோ உங்களுக்கு போத் ஆன்சர் வரும். சரி. சுற்றிலுள்ள சிலிக்கன் மற்றும் ஜெர்மானியம் வகை இருவாய்களின் முன்முக கோடல் அழுத்தங்கள் முறையே 0.6 வோல்ட் மற்றும் 0.3 வோல்ட் ஆகும். அவற்றின் முன்முக கோடல் தடை புறக்கணிக்கத்தக்க அளவு சிறியது. புள்ளி P-யில் அழுத்தம் 10 வோல்ட் எனில் புள்ளி Q-வில் அழுத்தம் அண்ணளவாக யாது? என்ன சொல்றாருன்னா இங்க ஏர்த் பண்ணியிருக்கிறாரு. ஏர்த் பண்ணினா அங்க அழுத்தம் 0, இங்க அழுத்தம் 0, இங்க 10 வோல்டேஜ். உங்களுக்கு தெரியும் சிலிக்கன் ஜெர்மானியத்துக்கெல்லாம் டயோடா இருந்தாலும் அவற்றுக்கும் ஒரு குறித்த தடை வரும். அப்படி இந்த கேள்வியில அவர் என்ன சொல்றாருன்னா அந்த டயோட்ற தடையெல்லாம் நீங்க புறக்கணிங்க. எஸ், புறக்கணிப்போம். அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது 10, இது 0. அப்ப இங்க உள்ள அழுத்தம் கொஞ்சம் பெருசா தான் வரும். எனவே இந்த டயோடெல்லாம் முன்முக கோடல்ல தான் வரும். இந்த டயோடெல்லாம் முன்முக கோடல்ல வந்தா அவற்றினுடைய தடுப்பழுத்தத்துக்கு சமனான அழுத்தம் ஒவ்வொரு டயோட்லையும் விழும். இங்க 10 வோல்டேஜ் சிலிக்கன் டயோடினுடைய தடுப்பழுத்தம் 0.6 என்று சொன்னா இந்த புள்ளியில வர வேண்டிய அழுத்தம் கட்டாயம் 9.4 என்று வரும். இதுக்குள்ள 0.6 விழுந்தா இங்க 9.4 வோல்டேஜ் வரும். அது மாதிரி ஜெர்மானியத்துக்குள்ள 0.3 விழுந்தா இங்க 9.7 வோல்டேஜ் வரும். இந்த ஆர் தடை, இதுவும் ஆர் தடை. ஸோ இதுக்குள்ளால கரண்ட் வரும், இதாலையும் கரண்ட் வரும். உங்களுக்கு தெரியும் கர்ச்சோட விதிப்படி இதால வார கரண்ட்டும் இதால வார கரண்ட்டும் சேர்ந்து மொத்தமா இந்த லைனுக்குள்ளாலதான் போக வேணும். சந்தி காப்பு விதி. இதால வாரத்தை நான் I1 என்று சொன்னேன்டா இதால வாரது I2. இதால போக வேண்டியது I1 சக I2 தான். நீங்களே சொல்லுங்க, இந்த புள்ளின்னு சொல்றது எல்லாருக்கும் பொதுவான புள்ளி. கட்டாயம் இந்த புள்ளியில ஒரு குறித்த அழுத்தம் தான் வரும். அந்த அழுத்தத்தை நான் வின்னு சொல்றேன். அதுதானே? நீங்களே சொல்லுங்க, இந்த இடத்துல மொத்தமா எவ்வளவு கரண்ட் வந்ததோ அந்த கரண்ட் தான் இந்த ஆர் என்ற தடை கூடாக ஓட வேணும். வேற எங்கேயும் ஓட வழி இல்லை. அதை சிம்பிளா நான் சொல்லலாம், இந்த ஆறினூடாக எவ்வளவு கரண்ட் ஓடும் என்றதும் இந்த ஆறினூடாக எவ்வளவு கரண்ட் ஓடும் என்றதும் இந்த ஆறினூடாக எவ்வளவு கரண்ட் ஓடும் என்றதையும் நாங்க கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்ல வாரேன் என்றா, இந்த ஆறினூடாக போற மொத்த கரண்ட் என்று சொல்றது இதால I1 கரண்ட் வருது, இதால I2 கரண்ட் வருது, இதால 2 கரண்டும் சேர்ந்து வரும். அந்த 2 கரண்டும் சேர்ந்துதான் இதுக்குள்ளால போகும். இதால வார கரண்ட்டும் இதால வார கரண்டினதும் கூட்டுத்தொகை இதால போற கரண்ட்டுக்கு சமம். இது ஒரு பொது புள்ளி தானே. அங்க உள்ள அழுத்தத்தை நான் வின்னு சொல்றேன். நீங்களே சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொன்னோம், இந்த பாயிண்ட்ல இருக்க போற அழுத்தம் 9.7 வோல்டேஜ். இந்த பாயிண்ட்ல இருக்க போற அழுத்தம் 9.4 வோல்டேஜ். அப்படின்னா இந்த ஆரண்ட தடைக்குள்ளால எவ்வளவு கரண்ட் ஓடும் என்று கேட்டா இந்த தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு தெரியும். இங்க 9.4 இது வின்னு சொன்னா 9.4 இது வி. 9.4ல இருந்து வியை கழிச்சா இதுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு வரும். அது மாதிரி இங்க 9.7 இது வி. 9.7ல இருந்து வியை கழிச்சா இதுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு வரும். உங்களுக்கு தடைக்கு குறுக்கேயான மின்னோட்டம்னு சொல்றது தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாட்டின் கீழ் மொத்த தடை என்று வரும். தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு நீங்க போடலாம், இவருக்கு போடலாம் 9.4 மைனஸ் வி கீழ் ஆர் ஆக இவருக்கு குறுக்கேயான கரண்ட் என்று சொல்றது இவருக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு அது 9.7
மைனஸ் வியின் கீழ் ஆர் சமன். இது என்ன சொல்லுதுண்டா, இந்த லைன்ல உள்ள கரண்ட். இது என்ன சொல்லுதுண்டா, இந்த லைன்ல உள்ள கரண்ட். இது ரெண்டையும் கூட்டினால் இந்த லைன்ல உள்ள கரண்ட் வரும். ஸோ இந்த லைன்ல உள்ள கரண்ட் என்று சொல்றது, இந்த லைன்ல உள்ள கரண்ட் என்று சொல்றது இந்த தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு. இது வீண்டு சொன்னா இங்க ஏர்த் பண்ணியிருக்கிறோம், எனவே இங்க உள்ள அழுத்தம் 0. இங்க அழுத்தம் 0 என்றபடியினால நாங்கள் இங்க ஏர்த் பண்ணியிருக்கிறபடியினால இங்க உள்ள அழுத்தம் 0 என்று வரும். சரிதானே? இங்க உள்ள அழுத்தம் 0. சொல்லுங்க, இதால ஓடுற கரண்ட் என்று சொல்றது இந்த தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு. இது V, இது 0 V என்று வரும். சரிதானே? V என்று வரும். இல்ல, அதுல தடை R என்று வரும். ஸோ இந்த R எல்லாம் கேன்சலா போயிடும். அப்ப நீங்கள் என்ன செய்யலாம், இந்த V-ய கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இந்த கேள்வியை செய்யக்கூடியதா இருக்கிறதுக்கான ஒரே ரீசன், இந்த 3 தடையிட பெருமானமும் சமனா வந்தது. சரிதானே? இலகுவா செய்யலாம். அப்ப உங்களுக்கே தெரியும், 9.4 plus 9.7 plus minus 2V is equal to V. சரிதானே? ஸோ நீங்கள் இது அங்கே கொண்டு போனீங்கன்னா 3V. உங்களோட 3V இது மேட்சினி. ஸோ 3V is equal to 9.4ஐயும் 9.7ஐயும் கூட்ட வேணும். ஸோ நீங்கள் 9.4ஐயும் 9.7ஐயும் கூட்டினால் உங்களுக்கு தெரியும் என்ன ஆன்சர் வரும்னா 19.1. எஸ், சரிதானே? 19.1 என்று வரும். ஸோ 19.1 நீங்க 3ஆல பிரிக்க வேணும். ஸோ 19.1 3ஆல பிரிச்சால் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிதானே? ரைட். ஸோ பிரிச்சா உங்களுக்கு 6.36 என்று வரும். ஸோ அண்ணளவாக கேட்கிறாரு, அண்ணளவாக 6.4 வரும். சரிதானே? பட் இதை நீங்கள் கஷ்டப்பட்டு சுருக்கி நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரியுமா? 3V சமன் 19.1 என்று சொன்னா கட்டாயம் இது 3 தர 6 18 தானே. கட்டாயம் இது 6 something என்று தான் வரும். 6 தசம் என்று தான் வரும். நீங்கள் 6 தசத்துல உள்ள ஒரே ஒரு ஆன்சர் 3வது ஆன்சர் தான். 3 தசமதானத்துக்கெல்லாம் சுருக்கி பார்த்துத்தான் விடை போட வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? உங்களுக்கு 3rd ஆன்சர் வரும். ஐடியா இதுதான். இதால வர கரண்ட்டும் இதால போற கரண்ட்டும் சமன். இதால வர மொத்த கரண்ட்டும் இதால போற கரண்ட்டும் சமன். சரி, 14. சுரமானி ஒன்றில் உள்ள ஈர்க்கப்பட்ட கம்பி ஒன்றின் நடுவில் V வடிவில் மடிக்கப்பட்ட சில காகித துண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. கம்பி அதன் அடிப்படை அதிர்வெண்ணில் பரிவடையும் சந்தர்ப்பம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கருதுக. சரி, பரிவின் போது முரண்கணு புள்ளியின் நிலைக்குத்து ஆர்முடுகள் புவி ஈர்ப்பு ஆர்முடுகள் G-க்கு சமனாகும். முரண்கணு புள்ளியில் நிலைக்குத்து ஆர்முடுகள் ஒருபோதும் புவியீர்ப்பு ஆர்முடுகள் G-ஐ விட அதிகமாக இருக்காது. பரிவின் போது தூக்கி வீசப்படுவதற்கு சற்று முன்னர் காகித துண்டுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகளுடன் இயங்குகின்றன. சரி, முதல் உங்களுக்கு விளங்க வேணும். நாங்கள் இந்த சுரமானி பிராக்டிகல் எல்லாம் வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், பரிவு வந்துட்டு கண்டதை எப்படி கண்டுபிடிப்போம்டா, அதுல இருக்கிற காகித ஓடி இருக்குத்தானே, அது தூக்கி வீசப்படுற சந்தர்ப்பத்துல தான் நாங்க சொல்லுவோம் பரிவு வந்துட்டு. சரியா? ரைட். அப்படின்னா இந்த காகித ஓடி தூக்கி வீசப்படுறதுல இருந்து பரிவு வந்துட்டுன்னு சொல்றோம்டா, அது ஏன் தூக்கி வீசப்பட வேணும்? அது ஏன் தூக்கி வீசப்பட வேணும்? காரணம் இதுதான். இப்ப
இதுல பிசிக்ஸ் இதுதான். என்னன்னா இவர் தூக்கி வீசப்படணும்னா இப்படித்தான் காரணம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு இடத்துல பரிவு நடக்குதுன்னு சொன்னா வீச்சம் என்ன செய்யும்? பெருசா வரும். உங்களுக்கு தெரியும். ஒரு எளிமை இசை இயக்கம் அடிக்கிற பொருளொன்றினுடைய ஆர்முடுகள் என்று சொல்றது ஒமேகா வர்க்கம் எக்ஸ் என்ற பெருமானத்தால தரப்படும். ஏ சமன் ஒமேகா வர்க்கம் எக்ஸ் என்ற பெருமானத்தால தரப்படும். நாங்க முன்னுக்கு மைனஸ் போட்டு இசையை குறிச்சு காட்டுவோம். இப்ப நான் பருமனுக்கான கோவை தான் எழுதியிருக்கிறேன். சரியா? ஏன் காகித ஓடி தூக்கி வீசப்பட வேணும் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், பரிவு நடக்காத வரைக்கும் இவருடைய வீச்சம் சின்ன பெருமானமா தான் இருக்கு. வீச்சம் சின்ன பெருமானமா இருந்தா சென்டர்ல உள்ள முரண்கணு புள்ளியிட ஆர்முடுகளும் சின்னதாத்தான் வரும். ஸோ அதை இப்படித்தான் எளிமை செய்ய அடிக்கும். சரிதானே? நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு கொப்பி. சரியா? இது ஒரு கொப்பி. இந்த கொப்பிக்கு மேல ஒரு பெண்ணை வச்சுட்டு சரிதானே, இந்த கொப்பியை நீங்க மெதுவா கீழே கொண்டு வாங்க. உங்களோட பெண் கொப்பியோட ஒட்டி கொண்டு வரும். காரணம் என்னன்னா இந்த பெண்ணால கீழே ஏற்படுத்தக்கூடிய மேக்சிமம் ஆர்முடுகள் ஜி தான். எம்ஜி தான் இதுல தாக்குற விசை. இந்த பெண்ல தாக்குற ஒரே ஒரு கீழ் நோக்கிய விசை எம்ஜி. நீங்க கொப்பில தான் விசையை கொடுப்பீங்க. உங்களுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பெண்ணால கீழ் நோக்கி வரக்கூடிய மேக்சிமம் ஆர்முடுகள் ஜி தான். அதை விட கூட வரையலாது. நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட கொப்பியை நீங்க கீழே மெதுவா கீழே கொண்டு வாரீங்கன்னா நீங்க ஜியை விட குறைஞ்ச ஆர்முடுகளோட வாரீங்க. இந்த பெண்ணால மேக்சிமம் ஜி என்ற ஆர்முடுகளோட கீழே வரலாம். அப்ப அதை ஒட்டி கொண்டே வரும். நீங்க உங்களோட கொப்பிய மிக வேகமா கீழே இழுத்து பாருங்க. உங்களோட பெண்ணை மேல வச்சுட்டு உங்களோட கொப்பி இருக்கு தானே, உங்களோட கொப்பிய மிக வேகமா கீழே இழுத்து பாருங்க. உங்களோட பெண் கொப்பியை விட்டு ரிமூவ் ஆகிடும். நீங்க விரும்பினா இப்ப செய்து பார்க்கலாம். இதுல பிசிக்ஸ் பெருசா கதைக்கலாம். நான் சுருக்கமா தான் சொல்றேன். இப்ப சொல்லுங்க, கொப்பி புவியீர்ப்பு ஆர்முடுகளை விட பெரிய ஒரு ஆர்முடுகளோட எங்களோட கொப்பி கீழே போனா மேல உள்ள பெண்ணுக்கும் கீழ் நோக்கி புவியீர்ப்பு ஆர்முடுகளை விட கொப்பி ஒரு 30 கண்ட ஆர்முடுகளோட கீழே போகுதுன்னு வெப்பமே உதாரணத்துக்கு. அப்ப கட்டாயம் இந்த பெண் கொப்பியோட ஒட்டி கொண்டிருக்க வேணும்டா பெண்ணும் 30 ms-2 என்ற ஆர்முடுகளோட கீழே வர வேணும். அப்படின்னா பெண்ணுக்கும் கீழ் நோக்கி 30 ms-2 ஏற்படுத்தக்கூடிய விசை வழங்கப்பட வேணும். பட் நாங்கள் பெண்ணுக்கு எதுவுமே கொடுக்கல. பெண்ணுக்கு கீழ் நோக்கி தாக்கக்கூடிய ஒரே விசை எம்ஜி மட்டும்தான். இந்த பெண்ணால கீழ் நோக்கி ஏற்படுத்தக்கூடிய மேக்சிமம் ஆர்முடுகள் 10 தான், ஜி தான். ஜியை விட குறைவா வரும் பொழுது பெண்ணுக்கும் கொப்பிக்கும் இடையில தாக்குற செவ்வன் மறுதாக்கம் பேலன்ஸ் பண்ணி ஜியை விட குறைக்க இயலும். ஆனா ஜியை விட கூடிய ஆர்முடுகளை இந்த பெண்ணால கீழ் நோக்கி ஏற்படுத்த இயலாது. எனவே இந்த கொப்பி ஜியை விட கூடிய ஆர்முடுகளோட கீழே வந்தா பெண்ணுக்கும் கொப்பிக்கும் கனெக்ஷன் வராது. பெண் வேறையா நிற்கும், கொப்பி வேறையா நிற்கும். சரிதானே? இதே மாதிரி தான் இந்த காகித ஓடியும் இழையும். இந்த இழை சின்ன வீச்சத்தோட வைப்ரேட் ஆகும் பொழுது எக்ஸ் சின்னதா இருந்தா ஏ சின்னதா இருக்கும். ஏ சின்னதா இருந்தா இந்த முரண்கணு இருக்குத்தானே, முரண்கணுட வீச்சம் ஜியை விட சின்னதா இருக்கும். ஜியை விட சின்னதா இருந்தா எங்கட மேல உள்ள காகித ஓடியும் ஜி மேக்சிமம் ஜி என்ற ஆர்முடுகளை ஏற்படுத்தலாம். இப்ப ஜியை விட சின்ன ஆர்முடுகள் தானே இங்க வருது. அப்ப ஒட்டி கொண்டே வரும். ஆனா உங்களுக்கு தெரியும், அறிவு நடந்தால் வீச்சம் பெருசாகும். அறிவு நடகங்களை வீச்சம் கூடிடும். வீச்சம் கூடினா எங்கட இழை இருக்குத்தானே, இழை புவியீர்ப்பு ஆர்முடுகளை விட கூடிய ஆர்முடுகளோட சென்டர் பகுதியில உள்ள முரண்கணு தான் வீச்சம் கூட. உங்களுக்கு தெரியும், நாங்கள்
உத்தம பரிவு நிலையை கண்டுபிடிக்கணும்னா காகித ஓடிய நடுவுல வைக்க வேணும். ஏன் நடுவுல வைக்க வேணும்டா சம்டைம் அது பரிவு அடைஞ்சாலும் நீங்க முரண்கணுவுல வைக்காம வெளியால உள்ள ஒரு புள்ளியில வச்சீங்களா அதோட வீச்சம் குறையும். வீச்சம் குறைஞ்சா ஜியை விட ஆர்முடுகள் குறைய வரும். ஜியை விட ஆர்முடுகள் குறைய வந்தா காகித ஓடிக்கும் இழைக்கும் கனெக்ஷன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கையும் வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் நாங்க சென்டர்ல வைப்போம். மத்திய பகுதியில வைக்கிற ரீசன் நின்றாலை தோன்றும் பொழுது மைய பகுதியில வீச்சம் தானே கூட. எங்க வீச்சம் கூடயோ அங்கதான் ஆர்முடுகள் பெருசா வரும். சென்டர் பகுதியில இருக்கிற ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகளை விட பெருசாகிற சந்தர்ப்பத்துல இந்த இழை இருக்குத்தானே, இழை இதுதான் இழை, இதுதான் காகித ஒடிந்து வெப்பம். நான் இங்க கேட்டேன்னா இதுதான் நம்மளோட இழை, இதுதான் நம்மளோட காகித ஓடிட்டு வெப்பம். இப்ப இந்த இழை புவியீர்ப்பு ஆர்முடுகளை விட கூடிய ஆர்முடுகளோட கீழே வந்தா காகித ஓடியால அதே ஆர்முடுகளோட கீழே வர முடியாது. இவரால வரலாம், ஆனா இவரால வரையலாது. இப்ப இவரு வழியில சும்மா நிப்பாரு. எங்களோட இலை இருக்குத்தானே, இலை இங்க வந்துடும், இவர் இருக்கிறாரு தான். இப்ப அடுத்த கணம் இலை இங்க வந்துடும், இவர் இங்க நிப்பாரு. சொல்லுங்க, ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் வருமா? வராது. இவர் பறந்துருவாரு. சும்மா நார்மலாவே காகித ஓடிதானே வழியில பறந்துடும், இவர் கீழே வருவார். இதே சந்தர்ப்பத்துல அறிவு நடக்காட்டி இலை இருக்குத்தானே, இலை சின்ன வீச்சத்தோட தான் ஆடும். இலை சின்ன வீச்சத்தோட ஆடினா ஆர்முடுகள் சின்னதா இருக்கும். ஆர்முடுகள் ஜியை விட சின்னதா இருக்கும். ஆர்முடுகள் ஜியை விட சின்னதா இருந்தா காகித ஓடியால தாராளமா அதே ஆர்முடுகளோட வரலாம். ரெண்டும் ஒட்டி கொண்டு வரும். உங்களுக்கு காகித ஓடி தூக்கி வீசப்படாது. உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், காகித ஓடி ஏன் தூக்கி வீசப்பட வேணும், ஏன் அது பரிவு நடக்குகளை தான் தூக்கி வீசப்பட வேணும் என்ற கன்செப்ட் விளங்கி இருக்கு. இந்த கேள்விய பாருங்க, அவர் என்ன சொல்ல வராருன்னு விளங்க. பரிவின் போது, பரிவுன்னு சொன்னாலே காகித ஓடி தூக்கி வீசப்படுது என்றுதான் அர்த்தம். காகித ஓடி பறக்க போகுது என்ற அர்த்தம். சோ பரிவின் போது முரண்கணு புள்ளியின் நிலைக்குத்து ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜிக்கு சமமாகும். சமனா இருந்தா பேப்பர் பறக்காதே. ஜிக்கு சமனா இருந்தா பேப்பர் பறக்காதே, அது ஒட்டி கொண்டுதானே இருக்கும். ஆனா பரிவின் போது பேப்பர் பறக்குமே. அவையை கூட்டுப்புல ஏன் பறவின் போது ஒட்டி கொண்டு இருக்கும், சரி பறந்துடும். பறக்குது என்று சொன்னா முரண்கனோட ஆர்முடுகள் ஜியை விட பெருசி, ஏ புலை வராது வராது வராது. விட 2 இல்லாட்டி 3. முரண்கணு புள்ளியின் நிலைக்குத்து ஆர்முடுகள் ஒருபோதும் புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜியை விட அதிகமாக இருக்க முடியாது. முரண்கணு புள்ளின்னு ஏன் சொல்றாருண்டா, இருக்கிறத்திலேயே அதிகூடிய வீச்சம் வரக்கூடிய இடம் முரண்கண். நின்றாலே தானே வரும், உங்களுக்கு தெரியும் தானே, இப்படித்தானே வீச்சம் வரும். சரி, அப்ப எங்க வீச்சம் கூடயோ அங்கதானே ஏ கூட வரும். முரண்கணு புள்ளியின் நிலைக்குத்து ஆர்முடுகள் ஒருபோதும் உயிர்ப்பு ஆர்முடுகள் ஜியை விட அதிகமாக இருக்க முடியாது. ஒருபோதுமே முரண்கணு புள்ளிட ஆர்முடுகள் ஜியை விட பெருசா வர இயலாதுன்னு சொன்னா காகித ஓடி ஒருபோதும் தூக்கி வீசப்பட முடியாதுன்னு தான் வந்திருக்க. நாங்கள் எத்தனை பிராக்டிக்கல் செஞ்சிருக்கிறோம். காகித ஓடி பறக்குது அப்படின்னா கட்டாயம் காகித ஓடி பறந்ததுக்கான ரீசன் முரண்கணு புள்ளிட ஆர்முடுகள் ஜியை விட பெருசா வந்ததுதான். வர முடியாதுன்னு சொல்றாரு, முடியாதுன்னு சொல்றாரு பிழை. பியும் பிழை. அப்ப நீங்க ஒண்ணும் யோசிக்க வேண்டாம், சிய பார்க்கவே வேண்டாம். சி சரி, நாங்கள் சிய பார்ப்போம். அறிவின் போது தூக்கி வீசப்படுவதற்கு சற்று முன்னர்
தூக்கி வீசப்படல. தூக்கி வீசப்பட்டிருந்தா ஜி பெருசுன்னு சொல்லியிருப்பேன் நான். ஆனா தூக்கி வீசப்படுவதற்கு சற்று முன்னர். அப்ப தூக்கி வீசப்படவில்லை. காகித துண்டுகள் உயிர்ப்பு ஆர்முடுகளுடன் இயங்குகின்றன. சரி. ஏன் தெரியுமா? நல்லா ஃபீல் பண்ணுங்க. இந்த கேள்விட அர்த்தம் ஒழுங்கா பிசிக்ஸ ஃபீல் பண்ணினா தான் விளங்கும். சமன்பாடெல்லாம் பாடமாக்கி செய்ய இயலாது. பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியும், இதுதான் எங்கட அலைவு மையம் வந்து வெப்பம். எங்கட அலை, எங்கட வேவ்ட விலை இந்த வடிவத்துல வரும் பொழுது, இந்த வடிவத்துல வார கணம் உள்ள வீச்சம் வேற, இந்த இடத்துக்கு வரும் பொழுது இருக்கிற கணம் வீச்சம் வேற. நீங்களே சொல்லுங்க. அவர் என்ன வசனத்தை பாவிக்கிறாருண்டா, தூக்கி வீசப்படுவதற்கு சற்று 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 முன்னர். தூக்கி வீசப்படுவதற்கு சற்று முன்னர் என்று சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் வேண்டா, கிட்டத்தட்ட இந்த எக்ஸ் ஆனது ஜீர பெருமானத்துக்கு சமனான இடத்தை வந்துட்டு, இந்த எக்ஸ் கூடி 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 எந்த இடத்துல அது வரும் பொழுதோ சரிதானே, இந்த புள்ளியில காகித ஓடி நிக்கிற அந்த கணம் விலையும் நிற்கும். அந்த கணத்துல உள்ள இடப்பெயர்ச்சி ஜிக்கு சமனாகுதுன்னு வெப்பம். அந்த கணம் வரைக்கும் விலை காகித ஓடியோட தொடுகையில் இருக்கு. தூக்கி வீசப்படுவதற்கு சற்று முன்னர். அந்த சற்று முன்னர் இதுதான். இதுக்கு அடுத்த கணம் வீச்சம் கூடிடும். இந்த தூக்கி ஜிக்கு சமனாகிற வீச்சத்தை நான் ஏ என்று சொல்றேன். இந்த ஏயை விட கூற அடுத்த கணம் விளையிட மையத்தை நோக்கிய ஆர்முடுகள் ஜியை விட பெருசா இருக்கும். காகித ஓடியால ஜியை விட கூடிய ஒரு ஆர்முடுகளை மையத்தை நோக்கி ஏற்படுத்த இயலாது. சோ தூக்கி வீசப்பட சற்று முன்னர் காகித துண்டுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகளுடன் இயங்குகின்றன. சற்று முன்னர் இயங்கி இருக்கும். இந்த அடுத்த கணம் அது புவியீர்ப்பு ஆர்முடுகளை விட குறைஞ்ச ஆர்முடுகளோட தான் இயங்கும். காகித துண்டுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகளுடன் இயங்குகின்றன. சரி. அடுத்த கணமும் காகித துண்டுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகளோட தான் இயங்கும். சற்று முன்னரும் ஜி தான், அதுக்கு பிறகும் ஜி தான். சரிதானே? ஆனா இலைதான் எங்களோட காகித துண்டால மேக்சிமம் மேல இருந்து கீழே வரும் பொழுது ஜியோட தான் இயங்கலாம். ஆனா இலையால ஜியை விட கூடவும் இயங்கலாம். தூக்கி வீசப்படுவதற்கு சற்று முன்னர் காகித துண்டுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகளுடன் இயங்குகின்றன. எஸ். அடுத்த கணம் எங்களோட இலையும் புவியீர்ப்பு ஆர்முடுகள் இயங்குகின்றன. சரிதானா? தூக்கி வீசப்படுவதற்கு சற்று முன்னர் இலையின் முரண்கணு புள்ளியும் புவியீர்ப்பு ஆர்முடுகளுடன் இயங்குகின்றன என்று சொன்னாலும் சரிதான். ஆனா தூக்கி வீசப்பட்ட பின்னர் இலை புவியீர்ப்பு ஆர்முடுகளுடன் இயங்குகின்றன பிழை. ஆனா காகித துண்டு புவியீர்ப்பு ஆர்முடுகளுடன் இயங்குகின்றன சரி. தூக்கி வீசப்பட்டாலும் காகித துண்டு எஞ்சி தானே கீழதாக்கும். புவியீர்ப்பு ஆர்முடுகளோட வரும். சரிதானே? சோ உங்களுக்கு சி மட்டும் சரி என்று வரும். தேர்ட் ஆன்சர் வரும். சரிதானே? நேர்கோட்டு பாதையில் செல்லும் வேக எல்லையை தாண்டிய ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை துரத்தி செல்லும் போலீஸ் வாகனம் ஒன்று மாறா வேகத்துடன் செல்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் வேகம் 10 ms-1 ஆக உள்ள போது அவர் போலீஸ் வாகனத்தின் ஒலிபெருக்கியின் அதிர்வெண்ணை 512 ஹெர்ட்ஸாக கேட்கின்றார். போலீஸ் வாகன ஒலிபெருக்கியின் உண்மையான அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ் ஆகவும் வழியில் ஒளியின் வேகம் 320 ms-1 ஆகவும் இருப்பின் போலீஸ் வாகனத்தின் வேகத்தின் பருமனை தரும் கோவை எது? உங்களுக்கு பார்த்தாலே விளங்கிட்டு தொப்ளர் விளைவன். உங்களுக்கு தெரியும் தானே அவர் என்ன சொல்றாருண்டா, ஒரு மோட்டார் பைக் இருக்குது.
மோட்டார் பைக்குன்னா இப்ப நாங்கள் மாறிக்கிறோம். சரி, ஒரு பைசிக்கல் வைப்போம். அந்த பைசிக்கல் என்ன செய்யுதுன்னா முன்னால போகுது, பின்னால எங்கட போலீஸ் கார், சரியா, அதை விரட்டி கொண்டு வருது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குதுன்னா எங்கட போலீஸ் கார் தான் சைரனை வெளியால விடும். ஸோ அந்த சைரன் பைக்ல போறவருக்கு கேட்கும், சரியா. பைக்ல போறவர வேகம் 10 ms-1. 10 ms-1 36 km/h. இன்னொரு வேகம் தான். போலீஸ் வாகனத்தின் ஒலிபெருக்கியின் அதிர்வெண்ணை இவர் 512 கேட்கிறார். இவர தோற்ற மீடிடன் 512, சரிதானே. ஆனா உண்மையில போலீஸ் வாகனம் வெளியால விட்டது 500 ஹெர்ட்ஸ், சரிதானே. அப்படி என்ன இந்த போலீஸ் வாகனத்தோட வேகம் என்னன்றது கேள்வி. இந்த சந்தர்ப்பத்துல இந்த அவர் சொல்ற சந்தர்ப்பத்துக்கு பைசிக்கல்ல போறவர் தான் அவதானி, ஒப்சர்வர், சரிதானே. போலீஸ்ட வாகனம் தான் முதல். இது எப்படியான சந்தர்ப்பம் என்றா அவதானி விலக்கி அசைய ஒளி முதல் அவதானிய நோக்கி, சரிதானே, அசைகிற சந்தர்ப்பம். உங்களுக்கு தெரியும் இந்த சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் சமன்பாடு போடலாம். ஸோ எஃப் நாட் சமன் எஃப் இன்டூ வி இன் கீழ் வி பிளஸ் ஓ மைனஸ் வி ஒப்சர்வர் பிளஸ் ஓ மைனஸ் வி சோர்ஸ். அப்ப இந்த சந்தர்ப்பம் அவதானி விலத்தி அசைய ஒளி முதல் அவதானிய நோக்கி அசைகின்ற சந்தர்ப்பத்துக்கான சமன்பாடு அது நீங்க போடுவீங்க. ஸோ அந்த அடிப்படையில இந்த சந்தர்ப்பத்துக்கான சமன்பாடு இப்படி வரும். எஃப் நாட் சமன் இன்டூ வி வழியில் ஒளியின் கதி மைனஸ் வி ஒப்சர்வர், ரெண்டு பேரும் அவதானி முன்னுக்கு போறாரு, ஒளி முதல் பின்னால நோக்கி வருது. ஸோ வி மைனஸ் வி சோர்ஸ் ரெண்டு வரும், ரெண்டு மைனஸ் ரெண்டு வரும். அது ஏன் மைனஸ் போட்டேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க தேர்ல படிச்சிருவீங்க. உங்களுக்கு இப்ப இந்த வி சோர்ஸ் தான் கேள்வி. வி சோர்ஸ் அவர் யூஎஸ்ன்னு சொல்றாரா, வி சோர்ஸ் அவர் யூ சோர்ஸ் சொல்றாரு. சரி, ஓகே. உங்களுக்கு தோற்ற மீடிடன் தெரியும். அது உங்களுக்கு 512, உண்மையான மீடிடன் 500, மேல வி 320 மைனஸ் 10, இதுல 320 மைனஸ் யூஎஸ் வரும். இப்ப யூஎஸ் அழுவாய் மாற்றம் செய்தா சரி. உங்களுக்கு தெரியும் இதை நீங்க மெட்ஸ்ல சுருக்கினீங்கன்னா 512 கீழ் 500 சமன் 310 கீழ் 320 மைனஸ் யூஎஸ் வரும். நான் என்ன சொன்ன இதை நிகர்மாறா மாத்துறேன், இதை தலைகீழா போடுவோம். இதை தலைகீழா போட்டா இப்படி வரும், சரிதானே. நீங்கள் தலைகீழா போடுங்க, தலைகீழா போட்டா இப்படி வரும். 500 கீழ் 512, சரியா. மேல 320 மைனஸ் யூஎஸ் கீழ் 310 என்று வரும். இப்ப இந்த 310 இங்கால வந்து பெருக்கப்படும். 500 இன்டூ 310 கீழே 512 சமன் 320 மைனஸ் யூஎஸ். இப்போ இந்த யூஎஸ் தான் கேள்வி. யூஎஸ் இங்கால பக்கம் அனுப்புங்க, இந்த கோவை ஃபுல்லா மற்ற பக்கம் போய் கழிபடும். உங்களோட யூஎஸ் சமன் 320 மைனஸ் 500 இன்டூ 310 கீழே 512 வரும். ஸோ உங்களோட ஆன்சர் 320 மைனஸ் 500 இன்டூ 310 கீழ் 512, 500 இன்டூ 310, உங்களுக்கு 320 மைனஸ் வரணும். உங்களுக்கு தேர்ட் ஆன்சர் வரும், சரிதானே. உங்களுக்கு தேர்ட் ஆன்சர் பொருந்தும். அப்ப இந்த கேள்வியில அது என்ன சந்தர்ப்பம் என்று விளங்கி
இந்த ஈக்குவேஷனை போட்டு விட்டீங்களா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிதானே? ரைட். சரி, 16. படத்தில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் இலட்சிய அம்பியர்மானியின் வாசிப்பு யாது? எலக்ட்ரிசிட்டி கேள்வி, அப்ப ஸ்காலர்ஷிப் கேள்வி. சரிதானே? உங்களுக்கு தெரியும் அம்பியர்மானி இலட்சியம்னு சொன்னா அது அகத்தடை பூச்சியம். அகத்தடை பூச்சியம் சொன்னா இது ஒரு வெறும் கம்பி தான். சரிதானே? அம்பியர்மானி போல உங்களுக்கு விளங்கினாலும் என்ன பொறுத்த மட்டும் இது ஒரு வெறும் கம்பி. கரண்ட்டை பொறுத்த மட்டும் இலட்சிய அம்பியர்மானின் அகத்தடை பூச்சியம். அகத்தடை பூச்சியம் ஒரு வெறும் கம்பி தானே இது. அந்த சுற்றை நாங்கள் இப்படி கருதலாம், இது ஒரு வெறும் கம்பி அப்படின்னா உங்களுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. இந்த 6 மூணும் சமாந்தரம், இந்த 3 மாறும் சமாந்தரம். இது ரெண்டும் இங்க ஒரே அழுத்தம், இது ஒரே அழுத்தம், இங்க ஒரே அழுத்தம், இது ஒரே அழுத்தம், சமாந்தரம் சமாந்தரம். இந்த சர்க்கியூட்டை நாங்கள் விளங்குறதுக்காக இப்படி கூறலாம். இது 2, இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க தானே. 6க்கு 3 சமாந்தரம் என்று சொன்னா விளையுள் 6 கீழ் இது 1:2. ஸோ 6 கீழ் 3 வரும். நாங்கள் இதை விளைவுல இப்படி போடலாம், இதை 2 போடலாம். இந்த இடம் தான் எங்க அம்பியர்மானி, இதை நாங்கள் மீண்டும் 2 போடலாம். சரியா? அம்பியர்மானியை கண்டு அச்சப்பட தேவையில்லை. அம்பியர்மானி என்று சொல்றது ஒரு வெறும் கம்பி தான். இந்த ஆத்தடை பூச்சியம் இலட்சிய அம்பியர்மானி. இந்த இடத்துல உள்ள விளைவுள் தடை 2 வரும். சரியா? இது 2 என்று சொன்னா இதுதான் இந்த வெற்றி உணர்கின்ற சர்க்கிட். இது 1 14 வோல்டேஜ். கேள்வி இந்த அம்பியர்மானிட வாசிப்பு. அம்பியர்மானிட வாசிப்புன்னு சொல்றது இந்த லைன்ல உள்ள கரண்ட். இந்த லைன்ல உள்ள கரண்ட் என்னன்னு கண்டுபிட்டீங்கன்னா சரி, அதை நீங்க இலகுவா காணலாம். எப்படி காணலாம்? உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு தெரியும் தானே, இது மொத்தம் 14 வோல்டேஜ் வெற்றி. அந்த 14 வோல்டேஜ் உடைய வெற்றியிட அகத்தடை இல்லைன்னு சொன்னா பார்த்துட்டு விட சொல்லலாம். இந்த அகத்தடை இல்லைன்னு சொன்னா 14 கீழ் 2 தொடர் 4 விட வரும். அப்படிங்க அகத்தடை இருக்கிறபடியினால இந்த கேள்விக்கு நீங்கள் இலகுல விட சொல்ல இயலாது. கட்டாயம் அகத்தடை இருக்கிறபடியினால உங்களுக்கு அகத்தடை இல்லைன்னு சொன்னா இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்குமான அழுத்த வேறுபாடு 14ன்னு டிரெக்டா சொல்லலாம். அகத்தடை இருக்கிறபடியினால அப்படி சொல்ல இயலாது. இப்ப நீங்கள் இந்த அம்பியர்மானிட வாசிப்பு என்னன்னு கேட்டா பல வழிகள்ல செய்யலாம். ஒன்று, இந்த வெற்றியினுடைய முனைவழுத்த வேறுபாடு என்னன்னு கண்டு வெற்றிட முனைவழுத்த வேறுபாடு தான் இந்த 4 இது 2 தொடர்தானே, இந்த புள்ளிகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு வரும். அழுத்த வேறுபாட மொத்த தடையால விரிச்சா கரண்ட் வரும். அப்படி செய்யலாம். அல்லது இந்த வெற்றி மொத்தமா எவ்வளவு கரண்ட் அனுப்பும்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த தடை ரேஷியோ 1:2 வரும். ஸோ கரண்ட் ரேஷியோ 2:1 வரும். அப்படி செய்யலாம், உங்களை பொறுத்தது. சரி, இப்போ நான் செய்து காட்டுறேன். உங்களுக்கு வெற்றிட முனைவழுத்த வேறுபாடு அதை நீங்க காண வேணும். ஸோ அதை காண வேணும்னா உங்களுக்கு விளைவில் தடை தெரிய வேணும். இல்ல வெற்றியிலிருந்து மொத்தமா வெளியால போற கரண்ட் தெரிய வேணும். வெற்றியிலிருந்து மொத்தமா வெளியால போற கரண்ட்டுக்கு இது விளையுள் தடை என்னன்னு நாங்க கண்டுபிடிக்க வேணும். இது 2 கீழே 2 தொடர் 4. இவ்வளவுக்குமான விளையுள் தடை, இவ்வளவுக்குமான விளையுள் தடை 4 கீழ் 3 வரும். ஏன் அப்படி? 2 தொடர் 4, 4க்கு 2 சமாந்தரம். அந்த 2 நீங்க 2 தரம் 4 இருக்கிற மாதிரி பார்க்கலாம். 4 கீழ் 3 இவ்வளவுக்குமான விளையுள் 4 கீழ் 3 ஓம் வரும். அந்த 4 கீழ் 3 ஓமோட வெற்றிட அகத்தடை 1 ஓம், அதையும் கூட்டினோம் என்றால் 14 வோல்டேஜ் வெற்றி இந்த விளையுளாக இந்த சுற்றுலா உணர்கின்ற தடை வரும். உங்களுக்கு தெரியும் I சமன் E இன் கீழ் R பிளஸ் R. E 14 4 கீழ் 3 பிளஸ் 1. அது உங்களுக்கு 14 கீழ்
7 கீழ் 3 வரும். 3 மேல போகும். சுருக்கள் உங்களோட திறமை தானே, சுருக்கள் எனக்கு எதிர்பார்க்க கூடாது. உங்களுக்கு 14 கீழ் 7 மேல 3 சுருக்கி நீங்கள் என்றால் 6 ஆம்பியர் என்று வரும். கோணம் 6 ஆம்பியர் என்று சொல்றது அம்பியர் மானிக்குள்ளால போற கரண்ட் இல்ல. 6 ஆம்பியர் என்று சொல்றது பேட்டரியிலிருந்து வெளியால வர மொத்த கரண்ட். அந்த மொத்த கரண்ட் அம்பியர் மானிக்குள்ள கொஞ்சமா போகும். வெளியால வர மொத்த கரண்ட் சரிதானே, எங்கட சமாந்தரம் தானே. சமாந்தர நிலையில கரண்ட் ஆனது தடை பெருமானத்திட நேர் மாறு ரேஷியோவா வரும். நீங்களே சொல்லுங்க, இதால 6 ஆம்பியர் வருது என்று சொன்னா தடை ரேஷியோ 1:4. சாரி 1:2 1:2 அல்லது நாங்க டிரெக்டா 2க்கு 4 என்று பார்க்கலாம். தடை ரேஷியோ 2க்கு 4 என்று சொன்னா கரண்ட் ரேஷியோ 4க்கு 2 என்று வரும். இதால 2 ஆம்பியர் ஓடும். நான் இதுக்கெல்லாம் தியரி எல்லாம் சொல்லல, டிரெக்டா முடிவுகளை சொல்றேன். நீங்க யோசிப்பீங்க, ஏன் அப்படி சொன்னீங்க, இது ஏன் இப்படி வந்தது, அதெல்லாம் நீங்க தியரியில படிக்க வேணும். திஸ் இஸ் நாட் அ தியரி கிளாஸ், ரைட்? ஓகே, அப்ப நீங்கள் இதை நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும், இப்படி சொல்லலாம். ஸோ இந்த பேட்டரியிலிருந்து மொத்தமா வெளியால வர கரண்ட் பார்த்துட்டு சொல்லலாம் தான் 2 ஆம்பியர் என்று. உங்களுக்கு இதை பார்த்துட்டு 2 ஆம்பியர் சொல்ல இயலாதுண்டா மெஸ்ட்ல செய்வோம். இப்போ பேட்டரியிட முனைவளத்த வேறுபாடு V சமன் P மைனஸ் IR. ஸோ விக்கு நீங்க தெரியாது, E14. பேட்டரியிலிருந்து மொத்தமா வெளியால வர கரண்ட் 6, வெற்றிட அகத்தடை 1. ஸோ 14 6 போனா 8 வோல்டேஜ். எனவே இந்த கம்பிகள் இருக்குத்தானே, இந்த முனை வளர்த்த வேறுபாடு, வெற்றியினுடைய முனை வளர்த்த வேறுபாடு 8 வோல்டேஜ் என்று வரும். வெற்றியினுடைய முனை வளர்த்த வேறுபாடு 8 வோல்டேஜ் என்று வரும், சரிதானே? 8 வோல்டேஜ் சொல்லுங்க. அப்ப நீங்களே சொல்லுங்க, 8 வோல்டேஜ் அழுத்த வேறுபாட்டுக்கு குறுக்காக இந்த 4 ஆம்பியர் மானி இலட்சியம் வரும் கம்பி மாதிரி. இந்த தடைகளுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு 8 வோல்டேஜ். ரெண்டும் தொடர், விளையுள் தடை 4. கரண்ட் என்னன்னு கேட்டா I சமன் V இன் கீழ் R. V 8, இப்ப 8 தடை 4, 8 4ஆல பிடிச்சிங்கள் என்றால் 2 ஆம்பியர் என்று வரும். உங்களுக்கு 2வது ஆன்சர் வரும். அப்படியும் செய்யலாம். இல்லை என்றால் உங்களுக்கு அந்த ஐடியா இருந்தா தடை ரேஷியோ 1:2, கரண்ட் ரேஷியோ 2:1 என்று வரும். 2 ஆம்பியர் என்று சொல்லலாம். செகண்ட் ஆன்சர் வரும், சரிதானே? 17 V அழுத்த வேறுபாட்டின் கீழ் நுகரும் வழுக்கல் P1 மற்றும் P2 என வகை குறிக்கப்பட்டுள்ள 2 இழை மின்குமிழ்கள் உள்ளன. அவ்விரண்டு குமிழ்களையும் V அழுத்த வேறுபாடுள்ள முதலுடன் சமாந்தரமாக இணைக்கும் போது உருவாகும் மொத்த வலுவிற்கும் அவ்விரண்டு குமிழ்களையும் அதே முதலுடன் தொடராக இணைக்கும் போது உருவாகும் மொத்த வலுவிற்கும் இடையிலான விகிதம் யாது? என்ன சொல்றாரு விளங்குதா? கேள்வி என்னண்டா, உங்கள்கிட்ட 2 மின்குமிழ் இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் தடை, உங்கள்கிட்ட 2 தடை இருக்குது, சரியா? இதை நான் எக்ஸ்ன்னு சொல்றேன், இதை நாங்கள் வைன்னு சொல்லுவோம். சரி, இது ரெண்டையும் ஒரே அழுத்த வேறுபாடு விக்கு குறுக்கே நாங்கள் கனெக்ட் பண்ணும் பொழுது இவருட வலுவிடயம் இவர் P1 ஆம், இவர் P2 ஆம், சரிதானே?
ரைட். இப்ப இவங்க ரெண்டு பேரையும் தொடரா தொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் தொடரா தொடுத்துட்டு அதே வீக்கு குறுக்கே தொடுக்கிறோம். இப்ப மொத்த வலுவிரயம் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் சமாந்தரமா தொடுக்கும் பொழுது மொத்த வலுவிரயம் நல்லா அவதானிக்கப்படும். மொத்த என்ன சொல்றாருண்டா, வி அழுத்த வேறுபாட்டின் கீழ் நுகரும் வழுக்கள் P1 மற்றும் P2 என வகை குறிக்கப்பட்டுள்ள 2 இழை மின்குமிழ்கள் உள்ளன. வி அழுத்த வேறுபாட்டுல தான் இவரும் வருவாரு இவரும் வருவாரு. அப்படி என்ன சமாந்தர நிலையில ரெண்டு பேருக்கும் சமாந்தர நிலையில வி அழுத்த வேறுபாட்டை கனெக்ட் பண்ணும் பொழுது எக்ஸ் மட்டும் தனிய நுகர்ற வலு P1, y மட்டும் தனிய நுகர்ற வலு P2. சரிதானே? ரெண்டு பேரையும் தொடராக இணைச்சமெண்டா இவர் தனியொரு வலுவை நுகருவாரு, இவரும் தனிய ஒரு வலுவை நுகருவார். சரிதானே? இவரும் தனிய தனிய நுகர்கின்ற வலு இருக்குத்தானே, அது அவர் கேட்கல. அவர் கேட்கிறாரு, விய நீங்கள் ரெண்டுக்கும் சமாந்தரமா இணைக்கும் பொழுது இந்த ரெண்டு தொகுதியும் மொத்தமா ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா நுகர்கின்ற இந்த வலுவுக்கும், சரிதானே, ரெண்டு பேரையும் தொடராக இணைக்கும் பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா நுகர்கின்ற இந்த வலுவுக்கும் இடையிலான ரேஷியோவை தான் கேட்கிறார். உண்மையில இந்த கேள்வியை நீங்கள் நிறைய மெட்ஸ் எழுதி செய்ய வேண்டி வேணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் ஷோர்ட்டா தான் சகல கேள்வியும் செய்ய போறேன். சரிதானே? வளமையா செய்யற மாதிரி செய்ய போகல, நான் ஷோர்ட்டா குயிக்கா செய்ய போறேன். சரிதானே? அந்த அடிப்படையில ரெண்டும் சமாந்தரம் தானே, சமாந்தரமா இணைச்சாலும் சரி தொடராக இணைச்சாலும் சரி வலு விரயம் என்று சொல்றது இவர்ல உள்ள வலுவிரயத்தையும் கூட்டினா வாரதுதான் மொத்த வலுவிரயம். சரிதானே? உங்களுக்கு தெரியும், இது P1, இது P2. இந்த சமாந்தரமாக இணைக்கும் பொழுது இந்த தொகுதியில உள்ள மொத்த வலுவிரயம் சொல்றது P1 சக P2. தனித்தனியா வி அழுத்த வேறுபாட்டுல இணைச்சா இவர் P1 இவர் P2, சமாந்தரமா இணைக்கிறேன்னு சொல்றதும் அதே மாதிரி தானே. அப்ப இவர்ல உள்ள வலுவிரயம் P1, இவர்ல உள்ள வலுவிரயம் P2, இவர் ரெண்டையும் கூட்டுறது மொத்த வலுவிரயம் என்று வரும் P1 சக P2. இந்த சந்தர்ப்பத்துல சரி, இந்த சந்தர்ப்பத்துல நீங்க இந்த சந்தர்ப்பத்துல வலுவிரயம் என்ன? சரி, இந்த சந்தர்ப்பத்திலையும் வலுவிரயம் இவர்ற வலுவிரயத்தினதும் கூட்டுத்தொகை தான். ஆனா உங்களுக்கு தெரியும், இந்த சந்தர்ப்பத்துல ரெண்டு பேருக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு சமனா வராது. மொத்த அழுத்த வேறுபாடு சமன், ரெண்டு பேருக்கும் குறுக்கேயான தனித்தனி அழுத்த வேறுபாடு சமனா வராது. உங்களுக்கு தெரியும் தானே? சரியா? இவருக்கு குறுக்கேயும் வரப்போற அழுத்த வேறுபாடு நாங்கள் மேத்தமெட்டிக்கலா செய்ய போகல, நான் வேணுமென்னா மெட்ஸ்ல பிறகு செய்து காட்டுறேன். இப்ப ஷோர்ட்டா சொல்றேன். ரைட், இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு பேரும் சமாந்தரமா இணைக்கப்படுற சந்தர்ப்பத்துல V சமன் V²/R படி இந்த இடத்துல அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு தடையிலையும் உள்ள வலுவிரயம் சம அழுத்த வேறுபாடு நிபந்தனையில அழுத்த வேறுபாடு சமனா இருக்கும் பொழுது ஒவ்வொரு தடையிலையும் உள்ள வலுன்னு சொல்றது ஆருக்கு நேர்மாறு விகித சமன் வரும். சரிதானே? ஆருக்கு நேர்மாறு விகித சமன் வரும்.
விளங்குதா? ரைட். கவனிங்க, இது P1 இது P2 அப்ப தடை ரேஷியோ இது P2 இது P1 வரும். விளங்குதா? இது P2 இது P1 வருமே. அழுத்த வேறுபாடு சமனா இருக்கும் பொழுது P1 P2 சொல்றது தனித்தனியே நுகர்கின்ற வலு. தனித்தனியே நுகர்கின்ற வலு இருக்குத்தானே, அதோட நிகர் மாறுதான் தடைகளோட ரேஷியோவா வரும். எக்ஸினுடைய வலு P2 y-னுடைய வலு P1 என்றா தொடர் நிலையில நாங்க கனெக்ட் பண்ணும் பொழுது x தடை P2 என்று வரும், y தடை P1 என்று வரும். சரியா? ஓகே. ஸோ உங்களுக்கே தெரியும், இவங்க 2 பேர்லையும் உள்ள வலுவிரயம்னு சொல்றது இவங்க 2 பேருக்குமான விளையுள் தடை என்னவோ, இவங்க 2 பேருக்குமான விளையுள் தடை என்னவோ அந்த தடை இருக்குத்தானே, அந்த தடை இப்ப எக்ஸும் வையும் தனித்தனி தடை. 2 பேரையும் பார்க்காம 2 பேருக்குமான விளையுள் தடை இருக்குத்தானே, விளையுள் தடை 2 பேருக்குமான விளையுள் தடை இருக்குத்தானே, அந்த 2 பேருக்குமான விளையுள் தடையில என்ன வலுவிரயம் வருமோ அதுதான் எக்ஸ்லையும் வைலையும் சேர்ந்து உருவாகிற வலுவிரயம். என்ன சொல்றேன்டா, இந்த இடம் இருக்குத்தானே, இந்த இடத்துல வச்சு நீங்க முடிவெடுக்கலாம் எக்ஸ்ட்ரா தடை V2 வைர தடை P1. சரியா? சொல்லுங்க. அப்ப P1ம் P2ம் தொடரா இருக்கும் பொழுது விளையுள் தடை என்ன? விளையுள் தடை என்ன? P1 பிளஸ் P2. இவங்க 2 பேருக்குமான விளையுள் தடை நீங்க இந்த சுற்றை எப்படி பார்க்கலாம் என்றால், ஒரு V அழுத்த வேறுபாட்டுக்கு குறுக்கே P1 பிளஸ் P2 தடை ஒன்று இருக்குது என்று பார்க்கலாம். சரியா? ரைட். இதுதான் இங்க உள்ள விளையுள் தடை. அது மாதிரி இங்க உள்ள விளையுள் தடை P2ம் P1ம் சமாந்தரம். P2ம் P1ம் சமாந்தரம் என்ன விளையுள் தடை P1 டாட் P2வின் கீழ் P1 சக P2 என்று இங்க உள்ள விளைவுள் தடை இது. சரிதானே? இதை நீங்கள் எப்படி யோசிக்கலாம் என்றால், ஒரு V அழுத்த வேறுபாட்டுக்கு குறுக்கே தனி ஒரு தடை இருக்குது, அந்த தடை P1 டாட் P2வின் கீழ் P1 சக P2 என்று யோசிக்கலாம். சரிதானே? ரைட். இப்போ உங்களுக்கு இங்கேயும் அழுத்த வேறுபாடு V தான், இங்கேயும் அழுத்த வேறுபாடு V தான். விளங்குதா? சொல்லுங்க. இவங்க 2 பேர்ட தடையையும் நீங்க தனித்தனியா பார்க்காம, சரிதானே, 2 பேர்ட தடையையும் நாங்கள் விளைவுள் தடையாக ஒரு தடையா மாத்தி போட்டு பார்த்தீங்கன்னா சரி. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப பாருங்க, 2 பேரும் ஒரே அழுத்த வேறுபாடுல தான் இருக்கிறாங்க. அங்க 2 பேர்லையும் சேர்ந்து விரயமாகிற வலு இந்த பெருமானமுடைய தடையில விரயமாகிற வலுவுக்கு சமன். இவங்க 2 பேர்லையும் விரயமாகிற வலு இந்த பெருமானமுடைய தடையில விரயமாகிற வலுவுக்கு சமன். 2 பேருக்கும் ஒரே அழுத்த வேறுபாட்டை கொடுக்கும் பொழுது சமன் விவர்க்கத்தின் கீழ் R விவர்க்கம் மாறி சமன் 2 பேருக்கும். எனவே வலுவிரயம், அதாவது அடிக்கடி நான் சொல்றேன், நேர்மாறு என்று சொன்னா மாறித்தான் பிரிக்கணும் என்று. எனவே சமாந்தரமாக இணைக்கும் பொழுது உருவாகிற மொத்த வலுவிரயத்திற்கும் தொடராக இணைக்கும் பொழுது உருவாகும் மொத்த வலுவிரயத்துக்குமான விகிதம் சொல்றது சமாந்தரம் ஓவர் தொடர். இந்த விகிதம் சொல்றது ரேஷியோ அடிப்படையில மாறி வரும். தடை பெருமானம் இருக்குத்தானே, விளையுள் தடை பெருமானம் இருக்குத்தானே, அந்த ரேஷியோ மேல R தொடராகவும் கீழே R சமாந்தரமாகவும் வரும். சிம்பிள். R தொடரா இருந்தா என்ன பெருமானம்? P1 சக P2.
ஆர் சமாந்தரமா இருக்கிற என்ன பெருமானம்? இந்த பெருமானம். கீழே P1 சக P2, P1 டாட் P2 கீழே P1 சக P2. இந்த P1 சக P2 மேலே போகும். மேலே போனா P1 சக P2 வர்க்கத்தின் கீழ் P1 டாட் P2 வந்து வரும். உங்களுக்கு முதலாவது ஆன்சர் வரும். இது யாருக்காவது புரிந்ததா? நான் சொன்னது யாருக்காவது புரிந்ததா? நான் சொன்னது சில பேருக்கு புரிந்திருக்க மாட்டாது. அப்படித்தானே? சரி, இதை நாங்கள் நீங்க விளங்குறதுக்காகத்தான் நான் கூட கூட படம் கீறேன். இல்லைண்டா நீங்க இப்படியும் செய்யலாம். இந்த மாதிரியான கேள்விகள் வரும் பொழுது நான் சொல்லி தந்த ஐடியா என்ன? இதுக்கு ஒரு நம்பரை போடுங்க, இதுக்கு ஒரு நம்பரை போடுங்க, நம்பரை போட்டும் செய்யலாம். சரிதானே? விளங்குதா? ரைட். இதை நாங்கள் ஒரு ஒஃபிஷியலா செய்வோம், டீசெண்டா செய்வோம். டீசெண்டா செய்யறா எப்படி பாருங்க. டீசென்ட் டிசிப்ளினா செய்வோமா? ரைட். டீசென்ட் டிசிப்ளினா செய்யறா இப்படிதான். வி அழுத்த வேறுபாடு இந்த எக்ஸ்டெண்ட பல்பை கனெக்ட் பண்றாரு E1 வலுவிரயம். அதே மாதிரி வி அழுத்த வேறுபாடு Y என்ற பல்பை கனெக்ட் பண்றாரு XY நான் வைக்கிற பெயர் வலுவிரயம் P2. சொல்லுங்க, என்னதான் பல்ப் இருந்தாலும் அதோட வலுவிரயம் மாறலாம், அழுத்த வேறுபாடு மாறலாம், கரண்ட் மாறலாம். ஆனா குறித்த பல்பினுடைய தடை மாற முடியாது. உங்களுக்கு தெரியும் தானே? P சமன் V வர்க்கத்தின் கீழ் R படி. இங்க நீங்க பிரயோகிச்ச வோல்டேஜ் தெரியும், வலுவிரயம் தெரியும். ஸோ இங்க நீங்கள் தடையை கண்டுபிடிக்கலாம். எனவே இந்த எக்ஸ்டெண்ட மின்குமிழினுடைய தடை இருக்குத்தானே, தடை Rx சமன் V வர்க்கத்தின் கீழ் P1 என்று வரும். அதே மாதிரி வையினுடைய தடை Rx சமன் அதே அழுத்த வேறுபாடு V இன் கீழ் V வர்க்கத்தின் கீழ் P2 என்று வரும். சரிதானே? இவர வலு சரியும் அழுத்த வேறுபாடு தனித்தனியே தொடுக்கும் பொழுது இவர்ல வார அழுத்த வேறுபாடு தெரியும், தனித்தனியே தொடுக்கும் பொழுது இவர்ல உள்ள வலுவிரயம் தெரியும். இந்த சமன்பாட்டின் படி இவர தடையை கண்டுபிடிக்க இயலும், இவர தடையையும் கண்டுபிடிக்க இயலும். சரிதானே? ரைட். ஓகே, இப்போ உங்களுக்கு கேள்வி என்ன தெரியுமா? எக்ஸையும் வையையும் தொடராக தொடுக்கிற டைம்ல எக்ஸையும் வையையும் தொடராக வி அழுத்த வேறுபாட்டுக்கு குறுக்கே தொடுத்தால் விளையுள் வலுவிரயம் இங்கு என்ன? அதே மாதிரி இந்த எக்ஸையும் வையையும் நாங்கள் சமாந்தரமா தொடுக்கும் பொழுது, சமாந்தரமா தொடுத்துட்டு அதை நாங்கள் அதே வி அழுத்த வேறுபாட்டுக்கு கனெக்ட் பண்ணும் பொழுது இங்க உள்ள மொத்த அழுத்த வேறுபாடு என்ன? சரிதானே? ரைட். தொடராக சமாந்தரமாக தொடுத்தால் வார மொத்த வலுவிரயத்திற்கும் தொடராக தொடுத்தால் வார மொத்த வலுவிரயத்துக்கும் இடையிலான இது PT பரலல், இது PT சீரியல். இது சமாந்தரமாக மொத்த வலுவிரயம், இது தொடராக வார மொத்த வலுவிரயம். உங்களுக்கு தெரியும் தானே, இவங்க ரெண்டு பேருடைய வலுவிரயத்தையும் நீங்கள் இந்த இடத்துல மொத்த வலுவிரயத்தை நீங்க சிம்பிளா என்ன சொல்லலாம்? தனித்தனியா தொடுத்தா வி அழுத்த வேறுபாட்டுக்கு குறுக்கே தான் இவரும் வருவாரு, வி அழுத்த வேறுபாட்டுக்கு குறுக்கே தான் இவரும் வருவாரு.
இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லலாம்டா, மொத்த வலுவிரயம் P1 சாக P2 டைரக்டா சொல்லலாம். P1 சாக P2 வந்து டைரக்டா சொல்லலாம். ஆனா இங்க தொடரா தொடுத்த இடத்துல மொத்த வலுவிரயம் என்று சொன்னா இவங்க 2 பேரையும் நீங்கள் அழுத்த வேறுபாடு 2 பேருக்கும் மாறும். சரிதானே? அழுத்த வேறுபாடு 2 பேருக்கும் மாறும். நீங்க 2 பேருக்குமான விளையுள் தடையை பார்த்து தான் சொல்லலாம். விளையுள் தடையை பார்த்து தான் சொல்லலாம். அது மாதிரி இங்கேயும் நீங்க விளையுள் தடையை பார்த்தும் சொல்லலாம். எப்படி தெரியுமா? எக்ஸும் ஒய்யும் சமாந்தரமா இருந்தா விளையுள் தடை உங்களுக்கு தெரியும் தானே? விளையுள் தடை காண்ற மெத்தட் தெரியும் தானே? So R equivalents. R1 R2 இன் கீழ் R1 சக R2 சமன்பாடின்படி இந்த R1க்கு நீங்க எக்ஸ்ட்ரா தடையை போடலாம். அது இந்த இருக்குது. இந்த R2க்கு நீங்கள் இந்த வைர தடையை போடலாம். அது இந்த இருக்குது. இது ரெண்டையும் கூட்டி போடலாம். சரியா? ரைட். இவ்வளவு லாங்கா செய்ய தேவையில்ல. ஆனா செய்தால் இப்படித்தான் செய்வீங்க. ஸோ ஆர் எக்ஸுக்கு நீங்க என்ன போடலாம் தெரியுமா? இந்த R1க்கு நீங்க என்ன போடலாம் என்றால் V வர்க்கத்தின் கீழ் E1 தரன் V வர்க்கத்தின் கீழ் P2 கீழே V வர்க்கத்தின் கீழ் P1 சக V வர்க்கத்தின் கீழ் P2 என்று வரும். நீங்க இது என்ன? இது என்ன? இது உங்களுக்கு சமாந்தர நிலையில ரெண்டையும் கனெக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்க போற விளையுள் தடை. விளையுள் தடையிட பெருமானம் தான் இது. அதே மாதிரி இவங்க 2 பேரையும் நீங்க சமாந்தர நிலையில கனெக்ட் பண்ணும் பொழுது இங்க கிடைக்க போற விளையுள் தடை தொடர்நிலையில கூட்டுப்படும். இரண்டையும் கூட்டப்படும். V வர்க்கத்தின் கீழ் E1 V வர்க்கத்தின் கீழ் P2 வரும். இது விளையுள் தடையா? விளையுள் வலுவிரயம் இல்ல, விளையுள் தடை. நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணலாம் என்றால் ஒரு தனியா ஒரு விளையுள் தடையுடைய இவங்க 2 பேருக்கும் தொடராக இணைச்சா என்ன விளையுள் தடையோ அந்த விளையுள் தடைக்கு குறுக்கே V அழுத்த வேறுபாடு. இவங்க 2 பேருக்கும் விளையுள் தடை என்னையோ அந்த விளையுள் தடைக்கு குறுக்கே V அழுத்த வேறுபாடு. சரியா? ரைட். உங்களுக்கு தெரியும் P சமன் V வர்க்கத்தின் கீழ் R. உங்களுக்கு இந்த V 2 பேருக்கும் சமன். உங்களுக்கு விளங்குது P நேர்மாறு விகித சமன் 1 கீழ் R என்று வரும். அப்படின்னா சமாந்தர நிலையில உள்ள மொத்த வலுவிரயத்தின் கீழ் தொடர் நிலையில உள்ள மொத்த வலுவிரயம் என்று சொல்றது அதுதானே என்று சொல்றது தொடர் நிலையில உள்ள விளையுள் தடையின் கீழ் சமாந்தர நிலையில உள்ள விளையுள் தடை என்று வரும். உங்களுக்கு P நேர்மாறு விகித சமன் 1 கீழ் R தானே? இதர விளையுள் தடையில பெருமானம் இந்த இருக்கு. இதர விளையுள் தடை பெருமானம் இந்த இருக்கு. இங்க உள்ள வலுவிரயத்துக்கு நீங்க P சமன் V வர்க்கத்தின் கீழ் R என்று போடலாம். உங்களுக்கு V வர்க்கம் 2 பேருக்கும் சமனா இருக்கும் பொழுது குறித்த சந்தர்ப்பத்துக்கான வலுவிரயம் தடை பெருமானத்துக்கு நேர்மாறு விகித சமன். சரிதான். சமாந்தர நிலையின் கீழ் தொடர்நிலை என்று சொல்றது நேர்மாறுதானே. தொடர்நிலையில உள்ள மொத்த விளைவுள் தடையின் கீழ் சமாந்தர நிலையில் உள்ள விளைவுள் தடை என்று வரும். தொடர்நிலையில உள்ள விளைவுள் தடை V வர்க்கத்தை பொதுவா எடுத்தீங்கள் என்றால் 1 கீழ் P1 சக 1 கீழ் P2 என்று வரும். அதே மாதிரி சமாந்தர நிலையில உள்ள விளைவுள் தடை உங்களுக்கு தெரியும்
இந்த வி வர்க்கம் இருக்கு தானே, அது உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இங்க இருக்கிற மொத்த வி ஒன்னும் இங்க ஒன்றும் கேன்சல் ஆகுமா? தெரியும் தானே, மெட்ச் 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 படி இந்த வி வர்க்கமும் இங்க இருக்கிற ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமா எஞ்சும்? கீழே வி வர்க்கம் இன்டூ ஒன்றின் கீழ் பி ஒன் சக ஒன்றின் கீழ் பி டூ, அதுக்கு கீழே ஒன்றின் கீழ் பி ஒன் சக ஒன்றின் கீழ் பி டூ வரும். உங்களுக்கு மேல வி வர்க்கம் இப்படியா, இப்படி வரும். மேல பெருக்கல பி ஒன் பி டூ வரும். சரியா? அப்ப உங்களுக்கு இந்த வி டூவும் இந்த வி டூவும் போயிடும். உங்களுக்கு என்ன எஞ்ச போகுதுண்டா, ஒன்றின் கீழ் பி ஒன் சக ஒன்றின் கீழ் பி டூ, அதே மாதிரி இங்கேயும் ஒன்றின் கீழ் பி ஒன் சக ஒன்றின் கீழ் பி டூ. இது மேல போகும். இது மேல போனால் சரியா அதுல வர்க்கம் என்று வருது. உங்களுக்கு தெரியும் தானே, ஒன்றின் கீழ் பி ஒன் சக ஒன்றின் கீழ் பி டூவுக்கு நீங்க வர்க்கம் எடுக்க வேணும். அதாவது ஒன்றின் கீழ் பி ஒன் சக ஒன்றின் கீழ் பி டூ. இது நீங்க எழுதலாம் பி ஒன் பி டூ மேல பி டூ சக பி ஒன் முழுவதின் வர்க்கம் கீழே பி ஒன் டாட் பி டூ என்று வரும். ஸோ இதுவும் இதுவும் கேன்சலாக போயிடும். கேன்சலாக போனால் இதையும் இதையும் வெட்டலாம். பட் அங்கே வர்க்கம் தானே, வர்க்கத்தை உள்ளுக்கு போடுவோம். சரிதானே, வர்க்கத்தை உள்ளுக்கு போடுவோம். இதுவும் இந்த வர்க்கமும் போயிடும். ஸோ உங்களுக்கு பி ஒன் சக பி டூவின் கீழ் பி ஒன் பி டூ என்று வரும். பார்த்துனீங்களா? இந்த விடைக்கு போறதுக்கு எவ்வளவு எழுத வேணும் என்று விளங்குதா? யாருக்கு இது புரிந்தது? யாருக்கு இது புரிந்தது? ஓகே, சரி. நான் முதலாவது சொன்ன வழியை திரும்ப சொல்றேன், கவனி. இந்த கேள்வி என்ன சொல்லுதுண்டா, வி அழுத்த வேறுபாடுல தனித்தனியா ரெண்டு பல்பை போடும் பொழுது பி ஒன் பி டூ வந்த வலு எடுக்குதாம். இப்ப அந்த ரெண்டு பல்பையும் சமாந்தரமா இணைக்கும் பொழுது மொத்தமா எடுக்கிற வலு என்ன? ரெண்டு பல்பையும் தொடராக இணைக்கும் பொழுது மொத்தமா எடுக்கிற வலு என்ன? அது ரெண்டுக்குமான ரேஷியோ தான் கேள்வி. சரி, அப்போ உங்களுக்கு தெரியும், ஷோர்ட்டா செய்யற மெத்தட் தான் இப்ப சொல்ல போறேன்னா.
ஸோ P1 P2. ஸோ நீங்க விளங்கிக் கொள்வதற்காக இதுக்கு நான் பேர் வைக்கிறேன் எக்ஸ், இதுக்கு நான் பேர் வைக்கிறேன் y. சரியா? ரைட். இது ரெண்டையும் நாங்கள் கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணி v அழுத்த வேறுபாட்டுக்கு தொடுக்கிறோம். நீங்க அவர் முதல் சொன்ன மாதிரி தனித்தனியே நாங்க தொடுக்கிறோம்னு சொன்னார் தானே, அப்படி தனித்தனியே v அழுத்த வேறுபாட்டுக்கு கொடுக்கிறது ஒன்றுதான். ரெண்டும் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது எக்ஸ்ல உள்ள வலுவிரயமும் கீழே உள்ள வலுவிரயமும் ஒன்றுதான். அதாவது ரெண்டும் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருந்தாலும் அதே v அழுத்த வேறுபாடு தான் ரெண்டுக்கும் வரும். P1 P2 தான் வரும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்படின்னா v அழுத்த வேறுபாட்டுக்கு கீழ் ரெண்டும் P1 P2 என்ற வலுவை நுகருது என்று சொன்னா கட்டாயம் அது தனித்தனியா நுகரும் பொழுது, ஆரம்பத்தில் அவர் சொன்னார் தானே v அழுத்த வேறுபாட்டின் கீழ் தனித்தனியே P1 நுகருது என்று, அதே கண்டிஷன் தான் சமாந்தரமாக இணைச்சாலும் வரும். சமாந்தரமாக இணைச்சாலும் அதே v அழுத்த வேறுபாடு, அதே v அழுத்த வேறுபாடு. சமாந்தரமாக இணைக்கும் பொழுது இவர் P1 வலுவிரயத்தை தான் உணர்வாரு, இவர் P2 வலுவிரயத்தை தான் ஏற்படுத்துவாரு. மொத்த வலுவிரயம் P1 சக P2 என்று வரும். சமாந்தரமாக இணைச்ச பொழுது தொகுதியில மொத்த வலுவிரயம் ஆரம்பத்துல சொன்ன அதே அழுத்த வேறுபாடே மீண்டும் தடைகளுக்கு குறுக்கே வாரபடியினால மின்குமிழ் தான், பட் தடைன்னு சொல்லலாமா? P1 சக P2 டிரெக்டா சொல்லலாம். ஆனா ரெண்டையும் தொடரா தொடுத்தா ரெண்டையும் தொடரா தொடுத்தா சரிதானே, ரெண்டையும் தொடரா தொடுத்துட்டு வீக்குள்ள கொடுத்தீங்கள் என்றால் இங்க உள்ள வலுவிரயம் என்னன்னு கண்டுபிடிக்கவான். ரெண்டையும் தொடரா தொடுத்தா இது ரெண்டுக்கும் தனித்தனியான வலுவிரயங்கள்ல கூட்டுத்தொகை தான் மொத்த வலுவிரயம். ஆனா இதுல தொடரா தொடுக்கும் பொழுது இவர்ல உள்ள வலுவிரயம் என்ன, இவர்ல உள்ள வலுவிரயம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குரிய செயற்பாடு கொஞ்சம் பெருசு. அப்ப நம்ம விஸ்வோட்டா என்ன செய்யலாம், இது ரெண்டுக்குமான விளையுள் தடையை பார்க்கலாம். இது ரெண்டுக்குமான விளையுள் தடை இருக்குதானே, அந்த தடைக்குள்ள இதே v அழுத்த வேறுபாட்டை அப்ளை பண்ணும் பொழுது இதுக்குள்ள என்ன விளையுள் வலுவிரயம் வந்ததோ அந்த விளையுள் வலுவிரயம் தான் இது ரெண்டையும் தொடரா தொடுக்கும் பொழுது ஏற்படுத்துற வலுவிரயமா வரும். சரிதானே? உங்களுக்கு தெரியும் இந்த முதலாவது சந்தர்ப்பத்துல இவர்ல உள்ள வலுவிரயம் P1, இவர்ல உள்ளது P2. சமாந்தர நிலையில ரெண்டு பேருக்கும் அழுத்தம் சமன் என்ற அடிப்படையில P சமன் V வர்க்கத்தின் கீழ் R என்ற சமன்பாட்டை போட்டு உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் சமாந்தர நிலைன்னு சொன்னா ஒரே அழுத்த வேறுபாடு, ஒரே அழுத்த வேறுபாடு கிடைக்கிற சந்தர்ப்பத்துல வலுவிரயம் தடையிட விகிதத்துக்கு நேர்மாறு. எனவே எக்ஸினுடைய வையினுடைய பேர் வச்ச நான் தான் எக்ஸ்ட வலுவிரயம் P1 வைர வலுவிரயம் P2 எக்ஸ்ட தடை பெருமானம் ரேஷோ P2 ஆகவும் நேர்மாறுதானே வைர தடை பெருமான ரேஷோ P1 ஆகவும் வரும். தடை இந்த மாதிரி தான் வரும், P1 P2 தான் வரும். சரிதான். V சமனா இருக்கும் பொழுது இது P1 இது P2 தடை இது P2 ஆகவும் இது P1 ஆகவும் தான் வரும். சரி, இப்ப கவனிங்க, இது ரெண்டுக்குமான விளையுளத்தான் நாங்க பார்க்க வேணும். இது ரெண்டுக்குமான விளைவு உடல்நிலையில ரெண்டுக்குமான விளையுள் தடைன்னு சொல்றது எப்படி வரும், எப்படி வரும், கூட்ட வேணும். நான் சொன்னதானே இது P2 இது P1 என்று. இங்க இது ரெண்டுக்கும் நல்லா கவனிங்க, இந்த ரெண்டுக்குமான விளையுள் தடை இது. இதை நான் P1 என்று சொல்றேன், இதை P2 சொல்றேன். ஸோ விளையுள் P1 சக P2. That's it. சரியா? ரைட். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது ரெண்டு பேருக்குமான விளையுள் தடைய நீங்க இது தனித்தனியா கதைச்சது நான் சேர்த்துக்கிறேன். நான் இவரை நாங்கள் தனியொரு சுற்றா கருதும் பொழுது எக்ஸும் வையும் சமாந்தரமாக இணைக்கப்படும் பொழுது அதுல விளையுள் தடை இருக்குத்தானே, அதை நீங்கள் எப்படி போடலாம், அதே அழுத்த வேறுபாடா
எப்படி போடலாம்? எப்படி போடலாம்? சமாந்தர நிலையில ரெண்டையும் பெருக்கி கூட்டி பிரிக்க வேணும். அப்ப P1 டாட் P2 இன் கீழ் P1 ஆக P2. தட்ஸ் இட். சரியா? ஓகே. இப்ப இவர சமாந்தர நிலையில கனெக்ட் பண்ணும் பொழுது விளையுளான சுற்று இது. தொடர் நிலையில கனெக்ட் பண்ணும் பொழுது விளையுளான சுற்றுட விளையுள் தடை பெருமானம் இது. இவர விளையுள் தடை பெருமானம் இது. விளையுள் தடைக்குள்ள என்ன வழிவிரயம் வருதோ அதுதானே தனித்தனியா உள்ள மொத்த கூட்டுத்தொகையா வரும். ஸோ உங்களோட கேள்வி, விளையுள் தடையிட மொத்த வழிவிரயம் சமாந்தரமாக இருக்கிறதின் கீழ் விளையுள் வழிவிரயம் தொடராக இருக்கிற பெருமானம் தான் கேள்வி. உங்களுக்கு தெரியும், சமாந்தரமா இருக்கிற சுற்று என்று சொல்றது இந்த சுற்று, இந்த விளையுள் தடையில் உள்ள வழிவிரயம். தொடராக உள்ளதுன்னு சொல்றது இந்த விளையுள் தடையில் உள்ள வழிவிரயம். நாங்க ரெண்டுக்கும் V அழுத்த வேறுபாட்டை தான் கொடுக்கிறோம். ஸோ இந்த சுற்றுக்கும் நாங்கள் ரேஷியோ பார்த்தோம்னா சரி, இந்த சுற்றுக்கும் ரேஷியோ பார்த்தோம்னா சரி. எப்படி அந்த ரேஷியோ பார்க்கலாம்? சிம்பிள். V சமன் V வர்க்கத்தின் கீழ் R. ரெண்டுக்கும் ஒரே அழுத்த வேறுபாடை சப்ளை பண்றோம். ஸோ என்ன முடிவாகுது? எனவே வலுவிரயம் தடைப்பெருமானத்துக்கு நேர்மாறு வீத சமன். ஸோ நீங்க என்ன செய்யலாம்? இந்த இடத்துல உள்ள விளையுள் தடை ரேஷியோ இருக்குத்தானே, சமாந்தரத்தின் கீழ் தொடர் நேர்மாறுண்டா தொடர் நிலையில உள்ள தடை பெருமானத்தின் கீழ் சமாந்தர நிலையில உள்ள தடை பெருமானம் என்று வரும். தொடர் நிலையில உள்ள தடை பெருமானம் இது எதுதானே? P1 சக P2. சமாந்தர நிலையில உள்ள தடை பெருமானம் அளவலை கொள்ளணும் நேர்மாறுண்டபடியினால சமாந்தர நிலையில உள்ள மொத்த வழிவிரயத்தின் கீழ் தொடர் நிலையில உள்ள மொத்த வழிவிரயம் சொல்றது நேர்மாறு கண்டபடியினால இது மாறி வரும். அடிக்கடி சொல்றேன். அப்படின்னா தொடர் நிலையில உள்ள மொத்த தடை பெருமானத்தின் கீழ் சமாந்தர நிலையில் உள்ள மொத்த தடை பெருமானம் P1 டாட் P2 கீழே P1 சக V2. இந்த கீழே உள்ள P1 சக V2 என்ன செய்யும்? மேலே போகும். மேலே போனா அது P1 சக V2 வர்க்கம் என்று வரும். உங்களோட ஆன்சர் பெஸ்ட் ஆன்சர் அல்லது ஃபிஃப்த் ஆன்சர். ஃபிஃப்த் இல்லை, ஃபிஃப்த்தில் ஓல் பிரேக்கெட், ஃபிஃப்த்தில் மொத்தமாக வர்க்கப்படுத்துறாரு. உங்களுக்கு பெஸ்ட் ஆன்சர் தான் வரும். ஓகே, ரைட். உருவில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் தடை ஆறின் பெருமானம் மாற்றப்படும் போது வோல்ஃப்மானியின் வாசிப்புடன் அம்பியர்மானியின் வாசிப்பு மாறும் விதம் வரைவில் காட்டப்பட்டுள்ளது. களத்தின் மின்னியக்க விசை E மற்றும் அகத்தடை R ஆகியவற்றின் பெருமானங்கள் முறையே. சரி, என்ன சொல்றாருண்டா, இந்த மாதிரியான சகிர் தந்து போட்டு இந்த தடையை மாத்த இந்த வோல்ட்மானிட வாசிப்புக்கும் சுற்றுலா ஓடுற கரண்ட் அம்பியர்மாண்ட வாசிப்புக்கும் கிராஃப் இருக்கிறாரு. இது வோல்டேஜ் சொன்னா இங்க அம்பியர் வரணும், இங்க ஏண்டு போடுவோம். ரைட். அப்படின்னு சொன்னா இந்த வெற்றிட மின்னியக்க விசை என்ன, அகத்தடை என்னன்றது கேள்வி. சிம்பிள், நீங்களே சொல்லுங்க. இந்த அம்பியர் மானி இருக்குத்தானே, அம்பியர் மானி பூச்சிய பெருமானத்தை காட்டுது. இங்க பாருங்க, அம்பியர் மானி பூச்சியத்தை காட்டுதுன்னா என்ன அர்த்தம்? அம்பியர் மானி 0 ரீடிங்க காட்டுதுன்னா என்ன அர்த்தம்? சுற்றுல கரண்ட் ஓடலன்னு அர்த்தம். சொல்லுங்க, சுற்றுல கரண்ட் ஓடலன்னு சொன்னா சரிதானே. ஒரு பெட்ரியில எந்த கரண்ட்டும் ஓடாத போது சுற்றுல கரண்டே ஓடலன்னு சொன்னா சரிதானே. இந்த வோல்ட்மானியில நீங்கள் R இருக்குதானே, சுற்றுல எப்ப கரண்ட் ஓடாம வரும்? சுற்றுல எப்ப கரண்ட் ஓடாம வரும்? எங்கேயாவது ஒரு இடத்துல முடிவிலி தடை வந்த அல்லது வயர் அறந்து போன அப்ப சொல்லுங்க, சுற்றுல I பூச்சியமா வரணும்னா இந்த R இருக்குதானே, இந்த R முடிவிலியா இருந்திருக்க வேணும். மரம் தடை தானே. முடிவிலின்னு சொன்னா அறந்து போன வயர். முடிவிலின்னு சொன்னா
அறுந்து போன வயர். இப்ப இந்த இடத்துல வயரை கட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சுற்றுல கரண்டே ஓடாத சந்தர்ப்பத்தில் தானே. அப்ப கரண்டே ஓடாத சந்தர்ப்பத்துல பெட்ரியிட மின்னியக்கு விசையத்தான் டிரெக்டா வோல்ட் மானி வாசிக்கும். உங்களுக்கு அது விளங்கலைன்னா மெஸ்ல பார்ப்போம். வி சமன் இ மைனஸ் ஐஆர். ஸோ ஐ பூஜ்ஜியம் என்றா ஐ இன்டூ ஆரும் பூஜ்ஜியம். ஸோ வி சமன் இ என்று வரும். ஒரு பெட்ரியிலிருந்து எந்த கரண்ட்டும் எடுக்காத போது வோல்ட்மானி பெட்ரியிட மின்னியக்கு விசையை நேரடியாக வாசிக்கும். ஸோ ஐ பூஜ்ஜியமா இருக்கிற அந்த டைம்ல வோல்ட்மானியோட வாசிப்பு 2 வோல்டேஜ். எனவே அந்த வோல்ட்மானி பெட்ரியிட மின்னியக்கு விசையை தான் வாசிக்கும். பெட்ரியிட மின்னியக்கு விசை 2. இது வராது, இது வராது. உங்களுக்கு 1, 2, 3 வரலாம். அடுத்தது என்ன கேட்கிறாருன்னா பெட்ரியிட அகத்தடை என்னன்றது கேள்வி. அகத்தடையை நீங்க கண்டுபிடிக்க போகணும். கிராஃப்ல டேட்டா இருக்கு தானே, சும்மா தர மாட்டாது. நம்பர் எல்லாம் தாராருண்டா தேவங்க போய் தான் தாராரு, சும்மா தர மாட்டாரு. இது 4 இது 2 தானே. நீங்கள் அகத்தடை 6 கண்டுபிடிக்க போகணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள். நீங்களே சொல்லுங்க. ஆம்பியர் மானி 4 அம்பியரை காட்டும் பொழுது அம்பியர் மானி 4 அம்பியரை காட்டுற அந்த கணம் வோல்ட் மானி 0 வாசிக்குது. வோல்ட் மானி 0 அழுத்த வேறுபாட்டை வாசிக்குதுன்னா என்ன அர்த்தம்? வோல்ட் மானி 0 அழுத்த வேறுபாட்டை வாசிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க இது ஒரு மாறும் தடைன்னு அவர் சொன்னார். அப்படின்டா வோல்ட்மானி 0 அழுத்த வேறுபாட்டை காட்டணும்டா இது ஒரு வெறும் கம்பியா இருந்திருக்க. வெறும் கம்பியா இருந்தா தானே அழுத்த வேறுபாடு வராது. அப்படின்னா தடை 0 இருந்திருக்க. சொல்லுங்க, தடை 0 இருக்கும் பொழுது இது வெறும் கம்பியா இருக்கும் பொழுது தான் வோல்ட்மானி 0 காட்டும். சரிதான். இது வெறும் கம்பியா வரணும்டா இது வெறும் மாறும் தடை வெறும் கம்பியா வருதுன்னா தடை 0 மாறுது. மாறும் தடையில தடை 0 மாறும் பொழுது இந்த சுற்றுல வரப்போற ஒரே ஒரு தடை வெற்றிட அகத்தடை மட்டும்தான். உங்களுக்கு தெரியும், இதுல தடை 0 ஆகும் பொழுது சுற்றுல 4 அம்பியர் கரண்ட் ஓடுதுண்டா சுற்றுல வரப்போற ஒரே ஒரு தடை அகத்தடை மட்டும்தான். ஐ சமன் EOR. ஸோ ஐ 4, நாங்கள் முன்னாடி கண்டம் 2, ஆர் தெரியாது. ஆர் சமன் 4 0.5 ஓம் வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். இந்த கேள்வியை நீங்கள் எப்படி யோசிக்க வேணும்னா இந்த கிராஃபை வச்சு தான் யோசிக்க வேணும். அம்பியர் மானி 0 காட்டுதுன்னா என்ன அர்த்தம்? முடிவிலி தடைன்ற அர்த்தம். சரியா? அப்ப அதே மாதிரி அம்பியர் மானி 4 வோல்டேஜை 4 அம்பியரை காட்டும் பொழுது வோல்ட் மானி 0 காட்டுதுன்னா என்ன அர்த்தம்? கரண்ட் ஓடுது, ஆனா வோல்ட் மானில கரண்ட் ஓடுது, கரண்ட் ஒன்று இருக்குது, ஆனா வோல்ட் மானில ரீடிங் 0 வரணும்டா இது வெறும் கம்பியா இருக்க வேணும். இது வெறும் கம்பியா வரணும்டா சரிதானே. கட்டாயம் அகத்தடை இல்லாட்டி முடிவிலி கரண்ட் ஓடி இருக்க வேணும். அகத்தடை இருந்தபடியினாலதான் ஒரு முடிவு உள்ள கரண்ட் ஓடி இருக்குது 4 அம்பியர். அப்படின்னா என்ன பெருமானமுடைய தடையா இருந்தால் அகத்தடை உங்களுக்கு 4 அம்பியர் கரண்ட் லிமிட் பண்ணப்படலாம். அதான் கேள்வி. சரிதானே. உங்களுக்கு மின்னியக்கு விசையை நீங்கள் முன்னாடி கண்டுட்டீங்க. இப்ப இருக்கிற தடையால விரிச்சா 4 அம்பியர் வரணும். ஆர் சமன் 0.5 வரும். சரி, 19வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு நீச்சல் தடாகத்தின் அடியில் ஒரு கண்ணாடி குற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு நிலைக்குத்தாக மேலே நீரில் பயணிக்கும் ஒரு சுழியோடிக்கு அது தசமட்டு மீட்டர் பக்கமுடைய ஒரு கன சதுரமாக தெரிகின்றது எனில் அதன் உண்மையான உயரம். சரி, உங்களுக்கு தெரியும் தானே, இது சின்ன விஷயம்.
நீங்கள் படிச்சிருப்பீங்க எண் சமன் உண்மை ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழம் என்று படிச்சிருப்பீங்க. கவனிங்க, இதுல இந்த என்னன்னு சொல்றது தனி முறிவு சுட்டி அல்ல. இது என்னன்னு சொல்றது, நீங்க இருந்து பார்க்கின்ற ஊடகம் சார்பான முறிவு சுட்டி. அவ்வளவுதான். சரிதானே? அந்த அடிப்படையில மனிதன் இந்த கண்ணாடி குற்றிய பார்க்கும் பொழுது அது 0.8 மீட்டர் பக்க நீளமுடைய ஒரு கன சதுரமா தெரியுது என்று சொன்னா கட்டாயம் மனிதன் இருந்து பார்க்கிற ஊடகம் சார்பா இந்த கனசதுரமுகிற மெட்டீரியலோட முறிவு சுட்டி உங்களுக்கு தெரியும். தனி முறிவு சுட்டி தந்திருக்கிறாரு. என் கிளாஸ் 3/2, என் வாட்டர் 4/3. எனவே என் கிளாஸின் கீழ் NW மனிதன் இருந்து பார்க்கிற ஊடகம் சார்பான முறிவு சுட்டி 3/2 கீழே 4/3. அது உங்களுக்கு 9/8 வரும். எனவே மனிதன் இருந்து பார்க்கிற ஊடகம் சார்பான முறிவு சுட்டி 9/8 சமன் உண்மை ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழம். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் உண்மை ஆழம். உண்மையான இந்த குற்றிட தடிப்பு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப எனக்கு அது 0.8 மீட்டர் பக்க நீளமுடைய ஒரு கன சதுரமா தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு உண்மையில வேற எங்கேயும் இருந்திருக்கலாம். சதுரமா தெரியுது. நீங்க அந்த படத்தை வச்சு குழம்பிக் கொள்ளாதீங்க. சமூகமாக இருக்கிறாரு. உண்மையில இந்த படம் இப்படி காட்டப்பட்டிருக்க வேணும். சரிதான், இப்படி காட்டப்பட்டிருக்க வேணும். இந்த மாதிரி காட்டி போட்டு அவருக்கு ஒரு இப்படி விளங்குற மாதிரி வந்து இருக்க வேணும். படத்துல ஒரு சின்ன தவறு இருக்குது, அதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதுதான் 0.8 மீட்டர் பக்க நீளமுடைய ஒரு கன சதுரமாக விளங்குதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 0.8 மீட்டர் பக்க நீளமுடைய ஒரு கன சதுரமா விளங்குது என்றால் இவருக்கு இந்த பக்கம், இந்த நிலைக்குத்து பக்கம் 0.8 மீட்டர் போல தோன்றி இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா சதுரம்னு சொன்னா எல்லா பக்கங்களும் சமன்தானே. 0.8 தோன்ற போய்த்தான் அவர் இது மொத்தமாகவே 0.8 பக்க நீளமுடைய ஒரு கன சதுரமா யோசிச்சிருக்கிறார். இதுல தோற்ற ஆழம் 0.8. நீங்க இதுல தோற்ற ஆழம் 0.8. இந்த உண்மை ஆழம் என்னையோ அதுதான் இந்த பொருளோட உண்மையான நிலைக்குத்து தடிப்பு. நீங்க மனதால சொல்லலாம் 9/8. 8 சொல்றது 0.8. உண்மை ஆழம் 0.9 என்று வரும். உங்களுக்கு 5th ஆன்சர் வரும். ஓகே, ரைட். சரி, 20வது கேள்வி. புவியை சுற்றி குறைந்த ஆரையுடைய மண்டலம் ஒன்றில் இயங்கும் ஒரு செய்மதி கூடிய ஆரையுடைய வேறொரு மண்டலம் ஒன்றிற்கு மாற்றப்படும் போது பின்வரும் கணியங்களில் அதிகரிப்பிற்கு உட்படும் கணியம் எது? சரிதானே? இதுதான் எங்கட பூமி. சரிதானே? இந்த ஆர்பிட்ல சுற்றி கொண்டிருக்கிற ஒரு சேட்டலைட் இந்த ஆர்பிட்ல சுத்த தொடங்குதுண்டா, இந்த ஆர்பிட்ல சுத்த தொடங்குதுண்டா, இதுல சுத்தி கொண்டிருந்தது இதுல சுத்த தொடங்குதுண்டா, அது எந்த கணியம் கூடுமன்றது கேள்வி. முதலாவது சொல்றாரு புவியீர்ப்பு விசை. நீங்க பார்த்துட்டே சொல்லலாம். புவியீர்ப்பு விசைன்னு சொல்றது 2 திணிவுகளுக்கு இடையிலான ஈர்ப்பு கவர்ச்சி விசை. அது M1 M2 ஓவர் R². அப்ப பூமியில திணிவும் மாறாது, சேட்டலைட் திணிவும் மாறாது. ஆனா தூரம் கூடினா விசை குறைஞ்சிடும். விசை கூடும்னு சொல்றாரு புல, விசை கூடாது. புவியீர்ப்பு அழுத்த சக்தி உங்களுக்கு தெரியும், அது டிரெக்டாவே நீங்க சொல்லலாம். பூமிக்கு அண்மையில மைனஸா இருக்கும், மேல போக 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 ஈர்ப்பு அழுத்த சக்தி கூடும்.
முடிவிலியில பூஜ்ஜியமாக வரும். இங்க மைனஸ். மேல போக 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 ஈர்ப்பு அழுத்த சக்தி கூடுமண்டி எல்லாருக்கும் தெரியும். செகண்ட் ஆன்சர் தான் கூடும். கோண வேகம். சரிதானே? இந்த கோண வேகத்தை நீங்கள் என்ன சொல்லணும்னா இந்த கேள்விக்கு 2வது கூடுமண்டு வெளிப்படையா தெரியும். மத்த எதை பத்தியும் நீங்க யோசிக்க தேவையில்லை. பட் கோண வேகத்துக்கு என்ன நடக்கும்னு நீங்க கேட்டீங்களா நான் செய்து காட்டலாம். உங்களுக்கு தெரியும். இந்த பொருள் வட்ட இயக்கம் அடிக்கும் பொழுது இதுக்கு தேவையான மைய நோக்கு விசை ஈர்ப்பு கவர்ச்சி விசையால வழங்கப்படும். GM M கீழ் R² சமன் MR ஒமேகா² என்று வரும். சரிதானே? இந்த MM கேன்சல் போயிடும். சேட்டலைட் நியூ சேட்டலைட் கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு ஒமேகா² சமன் GM/R கணம் என்று வரும். அப்படி என்றால் இங்க சுத்தி கொண்டிருந்த சேட்டலைட் கொஞ்சம் விலகி போகும் பொழுது இந்த R கூடும். R கூடினா ஒமேகா குறையும். கோண வேகம் குறையும். எங்களுக்கு அதிகரிப்பு தான் கேள்வி. 3வது பிழை. அது குறையிறது. மண்டல வேகம். மீண்டும் மண்டல வேகம் சொல்றது என்ன? V சமன் R ஒமேகா. அப்படி என்றால் mv²/r போடலாம். போட்டீங்கன்னா நீங்க சமன் பண்ணது இருப்பீங்க ஆர்பிட்டல் வெலாசிட்டி என்று. உங்களுக்கு V சமன் √GM/r என்று வரும். உங்களுக்கு என்ன தெரியும்? R கூடினா மண்டல வேகம் ஆர்பிட்டல் வெலாசிட்டி குறையும். பட் எங்களுக்கு அதிகரிக்கிறது தான் கேள்வி. அதுவும் குறையும் 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 குறையும். மைய நாட்ட ஆர்முடுகள் உங்களுக்கே தெரியும் தானே. A சமன் V வர்க்கத்தின் கீழ் R அல்லது V ஒமேகா. சரிதானே? அல்லது R ஒமேகா². மைய நாட்ட ஆர்முடுகளை கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியும் A சமன் V²/R. அந்த V²க்கு நாங்க ஒரு கோவை எடுத்தோம் இங்க. அது GM/R என்று வரும். இங்க ஒரு R இருக்கு. A சமன் GM/R² என்று வரும். இது உங்களுக்கு என்ன விளங்குது? G மாறாது, M மாறாது. R கூடினா A குறையும். மைய நாட்டு ஆர்முடுகள் குறையும். கூறுற ஒரே காரணி செகண்ட் ஆன்சர் மட்டும்தான். சரிதான். அதுவும் ஏன் கூடுதுன்னா மைனஸ் வாரபடியினால கூடுது. இல்லைன்னா அதுவும் சக்தி குறைஞ்சிருக்கு. இந்த மைனஸ் வாரபடியினாலதான் கூடுது. சரியா?